இந்த கிளாஸில் நம்ம மினரல் நியூட்ரிஷன் பார்ப்போம். ஸோ மினரல் நியூட்ரிஷனில் அப்படின்னா பிளான்ட்டில் என்னென்ன மினரல்ஸ்லாம் யூஸ் ஆகுது, அது எப்படிலாம் யூஸ் ஆகுதுன்னு பார்க்குறது மினரல் நியூட்ரிஷன். ஃபஸ்ட்டு வந்து எப்படிலாம் மினரல் ரெக்குயர்மெண்ட்டை கண்டுபிடிச்சாங்க, ஒவ்வொரு பிளான்ட்டு என்னென்ன மினரல் தேவை அப்படி எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். அது கண்டுபிடிச்சவர் ஜூலியஸ் வான் சாக்ஸ் 1860. நெக்ஸ்ட்டு பற்றி என்ன பார்ப்போம்னா எசென்ஷியல் மினரல் எலமெண்ட்ஸ். எசென்ஷியல் 2 இருக்குது, மைக்ரோ ஒன்று இருக்குது, மேக்ரோ எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ மினரல் வந்து கண்டிப்பாக தேவை பிளான்ட்டுக்கு வளர்கிறதுக்கு பேசிக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகேங்களா, அப்ராக்சிமேட்லி ஒரு 17 தேவை, 9 மைக்ரோ ஒரு 8 மேக்ரோ வந்து தேவை நம்ம வந்து பிளான்ட் வளர்கிறதுக்கு பேசிக்காக. அது இல்லைன்னா பிளான்ட் வளராது. ஓகேங்களா, அது எசென்ஷியல் மினரல் எலமெண்ட்ஸு. நெக்ஸ்ட் மெக்கானிசம் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். அப்புறம் இந்த 17 எலமெண்ட்ஸையும் வரிசையாக ஒன்று பார்ப்போம். ஒன்று எதுக்கு பார்க்குறோம்னா ஒவ்வொரு எலமெண்ட்டும் எப்படி அப்சார்ப் ஆகுது. ஓகேங்களா, அதுக்கப்புறம் அந்த எலமெண்ட் வந்து என்னென்ன வேலை பண்ணுது, ஃபங்க்ஷன் என்னென்ன இருக்குது, அந்த எலமெண்ட் இல்லைன்னா என்னென்ன பிரச்சனை வரலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். நெக்ஸ்ட் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ். ஸோ இப்போ இந்த எலமெண்ட் வந்து அப்சார்ப் ஆயிடுச்சு. அப்சார்ப் ஆன உடனே எப்படி வந்து, அதாவது ரூட் ஹேரில் அப்சார்ப் ஆயிடுச்சு, அந்த ரூட் ஹேர்லேருந்து எப்படி லீவ்ஸ்க்கு போகுது, எல்லா பார்ட்ஸுக்கும் அதர் பார்ட்ஸுக்கு போகுதுன்னு பார்க்குறது தான் டிரான்ஸ்லொகேஷன். இந்த டிரான்ஸ்லொகேஷன் நம்ம லாஸ்ட் கிளாஸில் பார்த்துருந்தோம். லாஸ்ட் லெசனில் என்னென்னா டிஸ்டன்ஸ் மூவ்மெண்ட் ஆஃப் சொல்யூட்ஸ் எப்படி மூவ் ஆகுதோ, வாட்டர் வழியாக வாட்டர் கூட மூவ் ஆகும். வாட்டர் எங்கே மூவ் ஆகும், வாட்டரும் மினரல்ஸும் சைலமில் மூவ் ஆகும். எப்படி மூவ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா பை டிரான்ஸ்பிரேஷனல் புல். வாட்டர் எப்படி மூவ் ஆகும், டிரான்ஸ்பிரேஷனல் புல். ஸோ அதே மாதிரி தான் இதுவும் மூவ் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது நம்ம ஏற்கனவே நல்லா தெரிஞ்ச டாபிக்ஸ் தான் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சொல்யூட்ஸ். நெக்ஸ்ட் சாயில் ஆஸ் ஏ ரிசர்வாயர் ஆஃப் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ். ஸோ சாயில் இருந்தால் எல்லா எசென்ஷியல் எலமெண்ட்ஸும் அப்சர்வ் ஆகும். ஸோ அதை பற்றி படிப்போம். நெக்ஸ்ட் மெட்டபாலிசம் ஆஃப் நைட்ரஜன் சைக்கிள் பற்றி படிப்போம். ஸோ நைட்ரஜன் சைக்கிள்னு வச்சுக்கோங்களேன், நைட்ரஜன் எப்படிலாம் பிளான்ட் எடுத்துக்குது, அதுக்கப்புறம் எப்படிலாம் அட்மாஸ்பியருக்கு போகுதுன்னு தான் நைட்ரஜன் சைக்கிள் பற்றி படிப்போம். நைட்ரஜன் சைக்கிள்னா இட் இஸ் ஏ கேசியஸ் சைக்கிள். கேசியஸ் சைக்கிள்னா ரிசர்வாயர் எங்கே இருக்கும், ரிசர்வாயர்னு வச்சுக்கோங்களேன், எங்கே அதிகமாக இருக்கோ, சோர்ஸ் எங்கே அதிகமாக இருக்கோ அது ரிசர்வாயர். 78% அட்மாஸ்பியரில் நைட்ரஜன் தான் இருக்குது. அப்போ அட்மாஸ்பியர் ஏர் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசர்வாயர். ஸோ அங்கேருந்து தான் நைட்ரஜன் எடுத்துக்கணும். ஸோ அங்கேருந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணணும். நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன்னா என்ன அர்த்தம்னா 2 டைப்பில் இருக்குது. ஒன்று கெமிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன், இன்னொன்று பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். அப்படின்னா N2 நைட்ரஜன் வந்து N2 நைட்ரஜனாக இருக்கிறத அட்மாஸ்பியர் நைட்ரஜனை நைட்ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேங்களா, நைட்ரேட்னா NO3 மைனஸ். இதுதான் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். பயாலஜிக்கெலாம் ஃபிக்ஸ் பண்ணலாம், மைக்ரோவை வச்சு, இல்லை கெமிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ண உடனே இந்த நைட்ரஜனை வந்து அசிமுலேட் பண்ணும் பிளான்ட்டு. அதாவது சாயிலில் ஃபிக்ஸ் பண்ணிடும், அசிமுலேட் சாயிலிருந்து அப்சர்வ் பண்ணும், அதுதான் நைட்ரஜன் அசிமுலேஷன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா அமோனிஃபிகேஷன். இந்த அசிமுலேட் பண்ண அப்சர்வ் பண்ண இந்த நைட்ரஜன் பார்த்திங்கன்னா இது அமோனிஃபிகேஷன் மாற்றும், NO3 மைனஸை அமோனியாவாக கன்வெர்ட் பண்ணும். இதுதான் அமோனிஃபிகேஷன். ஓகேங்களா, நெக்ஸ்ட் ஃபோர்த் என்னன்னு பார்த்தீங்கன்னா நைட்ரிஃபிகேஷன். நைட்ரிஃபிகேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த அப்சர்வ் பண்ண அமோனியா வச்சு நம்ம வந்து பிளான்ட்டில் யூஸ் பண்ணிக்கோம். எப்படி யூஸ் பண்ணிக்கணும், இந்த அமோனியாவை நைட்ரேட் அயன்ஸை கன்வெர்ட் பண்ணோம். மறுபடியும் நைட்ரேட் அயன்ஸை கன்வெர்ட் பண்ணோமா, தென் 5வது என்னென்னு பார்த்தீங்கன்னா டீநைட்ரிஃபிகேஷன். இப்போ கன்வெர்ட் பண்ணி நைட்ரேட் அயனாக வச்சுக்கிச்சு, இப்போ எல்லாமே யூஸ் பண்ணிக்கிச்சா. இது யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இப்போ பிளான்ட் செத்து போச்சு அப்படின்னா இந்த நைட்ரேட்டை வந்து மறுபடியும் நைட்ரேட் ஆக்சைட்ஸாக மாற்றும். NO2 N2O இது மாதிரி NO3 இது மாதிரி மாற்றி விட்டு மறுபடியும் வந்து அட்மாஸ்பியருக்கு ரிலீஸ் பண்ணணும், இல்லை பிளான்ட்டோட சாயிலே ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து மொத்த ப்ராசஸ். இது ஒவ்வொன்றுக்கும் மைக்ரோப் என்ன யூஸ் ஆகுது, எப்படி எப்படிலாம் நடக்குது அதை பற்றி பார்க்குறது தான் வந்து இந்த நைட்ரஜன் சைக்கிள். ஓகேங்களா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம மினரல் ரெக்குயர்மெண்ட்ஸ் ஆஃப் பிளான்ட் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு பார்ப்போம். எப்படி கண்டுபிடிச்சாங்க, இப்போ எல்லா தண்ணியில் ஒரு பிளான்ட் வளர்ச்சா வளராது, அது தண்ணியில் ஒரு நியூட்ரியன்ட் கொடுத்தா வளரும். இதே மாதிரி பல நியூட்ரியன்ட்கள் கொடுத்து பார்த்தாங்க. ஸோ அப்படி தான் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ 1860 ஜூலியஸ் வான் சாக்ஸ் வந்து எ ப்ராமினன்ட் ஜெர்மன் பாட்டனிஸ்ட்டு, ஒரு தாவரவியல் அறிவாளின்னு நினைக்கிறேன். சரி, ஓகே, சயின்டிஸ்ட்டு. தென் அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா சாயிலே இல்லாமல் ஒரு நியூட்ரியன் சொல்யூஷன் ஒரு தண்ணியில் வகை வகையாக நியூட்ரியன்ட்டு கலந்து, இப்போ உரம் ஊரியெல்லாம் போடுறாங்கல்ல காட்டில், ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க. பயோ ஃபெர்டிலைசரில் வந்து மைக்ரோ போடுறது, வெறும் ஃபெர்டிலைசர் கெமிக்கல் ஃபெர்டிலைசர் போடுறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி நியூட்ரியன்ட் மட்டும் வச்சு சாயிலே இல்லாமல் வளர்த்து காமிச்சார். அப்போ அதை வச்சு கண்டுபிடிச்சாங்க சில நியூட்ரியன்ட் இருந்தால் மட்டும் போதும் பிளான்ட் தானாக வளரும் அப்படின்ட்டு. ஸோ இப்படி சாயிலே இல்லாமல் தண்ணியில் நியூட்ரியன் சொல்யூஷனில் வளர்க்குறதுக்கு பேர் ஹைட்ரோஃபோனிக்ஸ்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஏரில் வளர்க்குறதுக்கு பேர் ஏரோஃபோனிக்ஸ். அப்படின்னா நம்ம காற்றெல்லாம் நியூட்ரியண்ட்டை ஸ்ப்ரே பண்ணி விடுவோம். ஓகேங்களா, அது ஒரு டைப்பு. இப்போ ஹைட்ரோஃபோனிக்ஸ்லாம் வந்து இஸ்ரேல்லாம் நல்லா பண்ணுறாங்க. இப்போ கமர்ஷியலாக ஹைட்ரோஃபோனிக்ஸில் நிறைய பிளான்ட் வளர்க்குறாங்க. டொமேட்டோலாம் கமர்ஷியலாக வளர்க்குறாங்க. சின்ஸ் நம்பர் ஆஃப் இம்ப்ரூவேஷன் மெத்தட்ஸ் வந்து நிறைய மெத்தட் டெக்னாலஜிலாம் யூஸ் பண்ணி இதை வளர்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சாயில் ஃப்ரீ டிஃபைன்டு மினரல் சொல்யூஷன், குறிப்பிட்ட மினரலை மட்டும் கலந்து சாயில் இல்லாமல் வளர்க்குறாங்க.
நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் கழிச்சு சில நியூட்ரியண்ட்டை வந்து கொடுத்து சில நியூட்ரியண்ட்டை எடுத்து பார்க்கும்போது சில நியூட்ரியண்ட் அவைலபிலிட்டி ரெக்குயர்மெண்ட் பிளான்ட்டுக்கு என்னென்ன தேவைன்னு கண்டுபிடிச்சாங்க. அதாவது சில நியூட்ரியண்ட்டை கொடுத்தாங்க, பிளான்ட் எடுத்துக்கிச்சு. சில நியூட்ரியன்ட் ரிமூவ் பண்ணாங்க, பிளான்ட் வந்து அந்த டிஃபிஷியன்சி காமிச்சது. ஓகேங்களா, பற்றாக்குறையை காமிச்சது, லீஃபில் சிம்டம் காமிச்சது. ஸோ அதை வச்சு இதுதான் தேவை இதுதான் தேவையில்லைன்னு கண்டுபிடிச்சாங்க. ஓகேங்களா, பிளான்ட் க்ரோத்துக்கு என்ன நியூட்ரியன் சூட்டபுளாக இருக்குன்னு கண்டுபிடிச்சாங்க. ஸோ இந்த மெத்தட் வச்சு எசென்ஷியல் நியூட்ரியன் ஐடென்டிஃபை பண்ணி அவனோட டிஃபிஷியன்சி சிம்டமும் கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஹைட்ரோஃபோனிக்ஸை சக்ஸஸ்ஃபுல்லி கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறாங்க வெஜிடபிள் வளர்க்குறதுக்கு. டொமேட்டோ, குக்கும்பரு, லெட்யூஸ் எல்லாம் வளர்க்குறாங்க. ஓகேங்களா, ஆப்டிமம் க்ரோத்துக்கு ஏரேஷன் பண்ணணும், காற்று விடணும், வெறும் நியூட்ரியன் மட்டும் வச்சா பத்தாது. ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து அந்த பிக்சர். நைட்ரஜன் சொல்யூஷன், நியூட்ரியன் சொல்யூஷன் கல்ச்சர், ஹைட்ரோஃபோனிக்ஸ்னு சொல்லுவாங்கல்ல, அதுதான் இந்த பிக்சர். ஸோ இந்த ஹைட்ரோஃபோனிக்ஸில் பார்த்தீங்கன்னா இது காட்டன் இல்லை ஒரு கார்க்கு போட்டு அரைச்சிடுவாங்க. இதான் பிளான்ட் வளருது. ஓகேங்களா, இங்கே இந்த ஃபனல் எதுக்குன்னா நியூட்ரியன் சொல்யூஷன் ஊற்றுறதுக்கு, வாட்டர் நியூட்ரியன் ஊற்றிட்டு இருப்பாங்க. இது காற்று கொடுக்குறது. காற்று இருந்தால் தான் வளரும், வெறும் நியூட்ரியன் மட்டும் கொடுத்தா ரூட்ஸ்லாம் அழுகி போயிடும். ஸோ காற்று கொடுக்குறாங்க, நியூட்ரியன் சொல்யூஷன் இருக்குது, இந்த பிளான்ட் வளருது, ஃப்ரூட் வைக்கும், அவ்வளோதான். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் மினரல் எலமெண்ட்ஸ். எசென்ஷியல் மினரல் எலமெண்ட்ஸ்னா மோஸ்ட் ஆஃப் த மினரல்ஸ் ப்ரெசென்ட் இன் த சாயில் கேன் என்டர் பிளான்ட்ஸ் த்ரூ ரூட்ஸ். எல்லாமே வரலாம். 105 டிஸ்கவரில் முக்கால்வாசி எல்லாமே இருக்குது பிளான்ட்டில். எக்ஸாம்பிள் கோல்டு கூட இருக்குது, நம்மளுக்கு நியூக்ளியர் டெஸ்ட்டில் இந்த ரேடியோ ஆக்டிவ் ஸ்ட்ரான்டியம் இருக்குது, செலனியம் இருக்குது, எல்லாமே பிளான்ட்டில் கண்டுபிடிச்சிருக்காங்க. சில இது வந்து ரொம்ப கம்மி கான்சன்ட்ரேஷன் கண்டுபிடிச்சிருக்காங்க. 10⁻⁸ கிராம் per 1 ml அப்படின்னா 0.00001 கிராம் per 1 ml இவ்வளோ கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா, 10⁻⁸ இங்கே பாயிண்ட் வச்சு 8 டிஜிட்ஸ் இங்கே இருக்கணும். ஓகேங்களா, ஸோ இத்தனை ஒரு எம்எல்ஏ இவ்வளோ கம்மியாக இருக்கிற அளவுக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ஓகேங்களா, பட் வந்து இது கோல்டு சிலனியம்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க. பட் வந்து நம்மளுக்கு வந்து எசென்ஷியாலிட்டி எலமெண்ட் மட்டும் கண்டுபிடிக்கணும். எசென்ஷியல்னா குறிப்பிட்ட எலமெண்ட் மட்டும் தான் நம்மளுக்கு தேவை. ஓகேங்களா, ஸோ இது அடுத்த வகையான டெக்னாலஜி இப்படி தானாக மூவ் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா, ஸோ அதெல்லாம் நீங்கள் புரிஞ்சுன்னு பார்த்தாவே, பிக்சர் பார்த்தாவே. நெக்ஸ்ட் கிரிட்டீரியா ஃபார் எசென்ஷியாலிட்டி. எசென்ஷியாலிட்டினா இப்போ வந்து எந்தெந்த எலமெண்ட் ரொம்ப முக்கியமாக தேவை அதை பற்றி சொல்கிறது தான் கிரிட்டீரியா ஆஃப் எசென்ஷியாலிட்டி. ஒரு எசென்ஷியல் எலமெண்ட்னா என்னன்னு சொல்லுவாங்க, இதுதான் எசென்ஷியல் எலமெண்ட்னு சொல்லுவாங்க. அந்த எசென்ஷியல் எலமெண்ட்டுக்கு என்னென்ன கேரக்டர் இருக்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த எலமெண்ட் மஸ்ட் பி அப்சல்யூட்லி நெசசரி. கண்டிப்பாக அந்த எலமெண்ட் தேவை நார்மல் க்ரோத்துக்கு. ஓகேங்களா, ஆர் ரீப்ரொடக்ஷன் அடுத்தது பிளான்ட் ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு. இந்த எலமெண்ட் இல்லைன்னா, அப்சன்ஸ் ஆஃப் த எலமெண்ட், த பிளான்ட் டு நாட் கம்ப்ளீட் தர் லைஃப் சைக்கிள் ஆர் செட் த சீட்ஸ். லைஃப் சைக்கிள் கம்ப்ளீட் பண்ண முடியாது, பாதியிலே செத்துரும், சீடும் ப்ரொடியூஸ் ஆகாது. இது ஒரு கண்டிஷன். இன்னொரு கண்டிஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த இந்த எலமெண்ட் ரெக்வயர் பண்ணுறது பட் மஸ்ட் பி ஸ்பெசிஃபிக்னா இது மட்டும்தான், அந்த எலமெண்ட் மட்டும் தான் தேவைப்படும். இப்போ ஏங்கிற எலமெண்ட்னா ஏ தான் தேவைப்படும், அதுக்கு பதிலாக பி கொடுத்தா எடுத்துக்கூடாது. ஓகேங்களா, நாட் ரிப்ளேசபிள் பை அனதர் எலமெண்ட் வச்சு ரிப்ளேஸ் பண்ண முடியாது. இன் அதர் வேர்ட்ஸ், டிஃபிஷியன்சி ஆஃப் எனி ஒன் எலமெண்ட். இப்போ ஏ எலமெண்ட் டிஃபிஷியன்சி ஆச்சுன்னா பி எலமெண்ட் கொடுத்தா அந்த டிஃபிஷியன்சியை ஈடுகட்ட முடியாது. ஸோ கெனாட் மெட் பை சப்ளைங் சம் அதர் எலமெண்ட்டை வந்து கொடுத்தா சரியாகாது. தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த எலமெண்ட் மஸ்ட் பி டைரக்ட்லி இன்வால்வ் இந்த மெட்டபாலிசம் ஆஃப் பிளான்ட். ஸோ இந்த ஏங்கிற எலமெண்ட் மெட்டபாலிசம் ஆஃப் பிளான்ட் டேரெக்டாக இன்வால்வ் ஆகணும். இப்போ ஏ கொடுத்தா அது போய் பியாக கன்வெர்ட் ஆகி வேலை செய்யக்கூடாது, ஏங்கிறது ஸ்ட்ரெயிட்டாக இன்வால்வ் ஆகணும். ஸோ இது மூணு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது வந்து 2-3 டைம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க இதை வச்சு. ஸோ எசென்ஷியல் எலமெண்ட்டுக்கான கிரிட்டீரியா என்னன்னா அந்த மூணையும் நீங்கள் சொல்லணும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இந்த எபவ் கிரிட்டீரியா வச்சு சில எலமெண்ட்டை வந்து பிரிச்சிருக்காங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் பிரிச்சிருக்காங்க. மேக்ரோ நியூட்ரியன்ஸ்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது 10 மில்லிமோல் பெர் கேஜி ட்ரை மேட்டரோட அதிகமாக இருந்தால் அது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். அதே 10 மில்லிமோல் பெர் கேஜி ட்ரை மேட்டரோட கம்மியாக இருந்தால் அது மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ ட்ரை மேட்டர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, பிளான்ட்டோடைய வெயிட்டு மைனஸ் வாட்டர் கண்டென்ட், இதுதான் ட்ரை மேட்டர். அதாவது ஃப்ரெஷ் வெயிட்டு மைனஸ் வாட்டர் கண்டென்ட் காய வச்சு வைக்கிறது தான் ட்ரை மேட்டர்னு சொல்லுவாங்க. ஸோ மேக்ரோ நியூட்ரியன்ஸ் ஜெனரலி ப்ரெசென்ட் இன் பிளான்ட் டிஷ்யூஸ் இன் லார்ஜ் அமௌண்ட் கிரேட்டர் தென் 10 மில்லிமோல் இதெல்லாம் கேட்பாங்க பெர் கேஜி. ஒரு கேஜிக்கு ட்ரை மேட்டருக்கு கிரேட்டர் தென் 10 மில்லிமோல் இருக்கணும். இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்னென்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா 9 மேக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்குது. CHO கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சல்ஃபர், கால்சியம், மெக்னீசியம் இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. மொத்தம் 9 எலமெண்ட்ஸ் இருக்கா. இது மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இதெல்லாம் கேட்பாங்க, எது மேக்ரோ நியூட்ரியன்ட் எது மைக்ரோ நியூட்ரியன்ட் கொஸ்டின் கேட்பாங்க. விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் மேக்ரோ நியூட்ரியன்ட் அப்படின்ட்டு. இதில் வந்து கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜனுடைய சோர்ஸ் பார்த்தீங்கன்னா CO2 அண்ட் H2O. அதெல்லாம் வந்து மினரல் நியூட்ரிஷனை ஸ்ட்ரெயிட்டாக அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் மைக்ரோ நியூட்ரியன்ஸ் ஆர் ட்ரேஸ் எலிமெண்ட்ஸ் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, வெரி ஸ்மால் அமௌண்ட் தான் தேவைப்படும் பிளான்ட்டுக்கு. அதாவது லெஸ் தென் 10 மில்லிமோல் பெர் கேஜி பாடி வெயிட் ட்ரை வெயிட் மேட்டர் தான் தேவைப்படும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா அயனு, மேக்னீஸு, காப்பரு, மாலிப்டினமு, ஜிங்க்கு, போரான், அப்புறம் குளோரின், நிக்கல், இதெல்லாம் வந்து மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா, மொத்தம் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு 8, மொத்தம் பார்த்தீங்கன்னா 17 எலமெண்ட்ஸ். இந்த 17 எலமெண்ட்ஸ் தான் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பெனிஃபிஷியல் எலமெண்ட், சோடியம், சிலிக்கான், கோபால்ட், செலினியம், எக்ஸ்ட்ரா இதெல்லாம் பெனிஃபிஷியல் எலமெண்ட்ஸ்னு சொல்லுவாங்க. இது தவிர இந்த சோடியம்,
சிலிக்கான், கோபால்ட் இன்னும் பெனிஃபிஷியல். இது கொடுத்தா எக்ஸ்ட்ரா தேவைப்படும், ஹையர் பிளான்ட்ஸ்க்கு எக்ஸ்ட்ரா ஃபங்க்ஷன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து 4 ப்ராட் கேட்டகரி பிரிக்கிறாங்க. எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் வந்து காம்பனன்ட்ஸ் ஆஃப் பயோமாலிகுல்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்ஸ் ஆஃப் செல்ஸ். ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட்டாக பிளான்ட்டில் இருக்கலாம், இல்லை பயோமாலிகுலாக பிளான்ட்டில் இருக்கலாம். இப்போ குளுக்கோஸில் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இருக்குது பார்த்தீங்களா, அது மாதிரி. அது என்ன கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன்லாம் எசென்ஷியல் எலிமெண்ட் இன் பயோமாலிகுல்ஸ் ஆர் ஸ்ட்ரக்சரல் எலிமெண்ட் ஆஃப் செல்ஸில் இருக்கலாம். செகண்ட் கேட்டகரி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ்லாம் வந்து எனர்ஜி ரிலேட்டட் கெமிக்கல் காம்பவுண்ட்ஸில் இருக்கலாம். எனர்ஜி ரிலேட்டட்னா இப்போ ஏடிபியில் பாஸ்பரஸ் இருக்கிற மாதிரி, குளோரோஃபில்ல மெக்னீசியம் இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல இருக்கலாம். ஓகேங்களா? அடுத்த கேட்டகரி எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, எசென்ஷியல் எலிமெண்ட்ஸ் தட் ஆக்டிவேட் ஆர் இன்ஹிபிட் என்சைம்ஸ். என்சைம்ஸ்க்கு ஆக்டிவேட் பண்ணலாம், இன்ஹிபிட் பண்ணலாம். எக்ஸாம்பிள் இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த எக்ஸாம்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். இதை வச்சு கொஸ்டின் கேட்பாங்க. இப்போ மெக்னீசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் அன் ஆக்டிவேட்டர் ஃபார் ஆர்யூபிபி, ரிபுலஸ் பிஸ்பாஸ்பேட் கார்பாக்சிலேஸ் ஆக்சினேஸ், பிஇபி கார்பாக்சிலேஸ். ரெண்டுத்துக்குமே பார்த்தீங்கன்னா ஆக்டிவேட்டர் ஆக்ட் ஆகும். போத் ஆஃப் இட்ஸ் ஆர் கிரிட்டிக்கல் என்சைம்ஸ் இன் ஃபோட்டோசிந்தட்டிக் கார்பன் ஃபிக்சேஷன், கிரிட்டிக்கல் என்சைம்ஸ். நெக்ஸ்ட் ஜிங்க் ஜிங்க் ஏன்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் டீஹைட்ரேஷன் என்சைம் ஆக்டிவேட் பண்ணோம். அப்புறம் எம்ஓங்கிறது நைட்ரஜன் என்சைம் ஆக்டிவேட் பண்ணோம் டியூரிங் நைட்ரஜன் மெட்டபாலிசம். ஓகேங்களா? இது இம்பார்ட்டன்ட்டு. ஜிங்க் வந்து ஆக்டிவேட் பண்ணோம். ஸோ இது 2 தேவை. அடுத்த கேட்டகரி என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியலை மெயின்டைன் பண்ணணும். இப்போ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல்னா அசிடோசிஸ், அல்கலோசிஸ் மாறாமல் தடுக்கும். அசிடோசிஸ்னால் H+ கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது, இதுனா பேஸ் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. அதாவது ஒரு கான்சன்ட்ரேஷன் இப்போ K+ அதிகமாகாமல் Na+ அதிகமாகாமல் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல். இப்போ ஆஸ்மாட்டிக் பொட்டன்ஷியல் கம்மியாகிடுச்சுன்னா வாட்டர் பொட்டன்ஷியல் கம்மியான மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பொட்டாசியம் பிளேஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் ஓப்பன் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமட்டா. ஸோ இந்த கதையை நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம். இப்போ காட் செல்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இந்த காட் செல்ஸ் இருக்குன்னா இப்போ வந்து பக்கத்தில் சப்சிடரி செல்ஸ் இருக்கும். இப்போ K+ என்ன பண்ணோம், உள்ளார போகும். உள்ளார போனால் தான் இது கூடவே வாட்டர், இப்போ உள்ளார போனால் K+ அதிகமாகணும். அப்போ அயன்ஸ் கண்டென்ட் அதிகமானால் சொல்யூட் கண்டென்ட் அதிகமாகுதுன்னு அர்த்தம். அப்போ வாட்டரோட கான்சன்ட்ரேஷன், வெளியே வாட்டரோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்குது. இது என்ன பண்ணும், ஹை டு லோயர் கான்சன்ட்ரேஷன் போகும். அதனால வந்து இது வந்து தின்வாலாக இருக்கும், நல்லா போகும். அதனால இந்த ஸ்டொமட்டா வந்து பல்ஜ் ஆகி இந்த போர் ஓப்பன் ஆகும். இப்போ K+ உள்ளார போகுதுன்னு வச்சுக்கோங்க, இப்படி சப்பை ஸ்டொமட்டல் போரே இருக்காது. ஸோ அப்போ பொட்டாசியம் தான் மெயின்டைன் பண்ணுது ஓப்பனிங் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமட்டா. இது ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ரோல் ஆஃப் மேக்ரோ நியூட்ரியன்ஸ். இப்போ இந்த மேக்ரோ நியூட்ரியன்ஸ் என்ன வேலை, நிறைய வேலை பண்ணும். ஓகேங்களா? நிறைய மெட்டபாலிக் ப்ராசஸில் இது ஈடுபடும். பெர்மிபிலிட்டி ஆஃப் மெம்பரேன், மெயின்டெனன்ஸ் ஆஃப் ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் செல்ஸ் அப்படிமே மெயின்டைன் பண்ணுறது. ஆஸ்மாட்டிக் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் செல்ஸ் அப்படின்னா சைலம் ஸ்லாப், ஃப்ளோயப் ஸ்லாப்பில், எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டமில் ஏடிபியில் எனர்ஜி யூஸ் ஆகுது, பஃபரிங் ஆக்ஷன் யூஸ் ஆகுது, என்சைமிக் ஆக்டிவிட்டி, மேஜர் கன்ஸ்டியூஷன் ஆஃப் மேக்ரோ மாலிகுல்ஸ், கோஎன்சைம்ஸ் எல்லா இடத்துலையுமே யூஸ் ஆகுது. ஸோ ஒவ்வொன்றா பார்ப்போம் நம்ம. ஃபஸ்ட்டு நைட்ரஜன் வந்து எசென்ஷியல் நியூட்ரியன்ட் எலமெண்ட் ரெக்வயர்ட் பை பிளான்ட்ஸ் இந்த கிரேட்டஸ்ட் அமௌண்ட். இதனால தான் வந்து நம்ம வந்து கெமிக்கல் ஃபெர்டிலைசரில் NPK ஃபெர்டிலைசர்னு சொல்லுவாங்க. நைட்ரஜன், பாஸ்பரஸ், பொட்டாசியம் இதெல்லாம் மேஜர் மேக்ரோ எலமெண்ட்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ மேஜராக தேவைப்படும் பிளான்ட்டுக்கு. இப்போ நைட்ரஜன் வந்து எப்படி சாயிலிருந்து அப்சர்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, அப்சர்வ்டு மெயின்லி as NO3- நைட்ரேட் அயனாக தான் அப்சர்வ் ஆகும். சில இது வந்து நைட்ரைட்டு, அமோனியம் அயனாக அப்சர்வ் ஆகலாம். ஓகேங்களா? நைட்ரஜன் இஸ் ரெக்வயர்ட் பை எல்லா பார்ட்டுக்குமே நைட்ரஜன் தேவை. பர்டிகுலர்லி த மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூஸ், வளரக்கூடிய டிஷ்யூஸ், செல் டிவிஷன் ஆக டிஷ்யூஸ், அந்த மெட்டபாலிக்கலி ஆக்டிவ் செல்ஸ், அதாவது எது வந்து ஆக்டிவாக இருக்குது, மோர் செல்ஸ் ஆக்டிவாக இருக்கோ அதுக்கெல்லாம் நைட்ரஜன் கண்டிப்பாக தேவைப்படும். நைட்ரஜன் இஸ் ஒன் ஆஃப் த மேஜர் கன்ஸ்டிட்யூஷன் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், நியூக்ளிக் ஆசிட், விட்டமின்ஸ் அண்ட் ஹார்மோன்ஸ். இந்த நைட்ரஜன் வந்து அங்கே தேவைப்படுறது இல்லாமல் சில இதனுடைய பேசிக் அந்த ஸ்ட்ரக்சரில் இது ஈடுபடும். ஓகேங்களா? இந்த ஸ்ட்ரக்சரில் நைட்ரஜன் இருக்கும். ப்ரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், விட்டமின்ஸ், ஹார்மோன்ஸ் இந்த ஸ்ட்ரக்சரில் மெயின் பார்ட்டாக பங்களிக்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு பாஸ்பரஸ்ங்கிறது எந்த மாதிரி அப்சர்வ் ஆகும், சாயிலில் பாஸ்பேட் அயனாக அப்சர்வ் ஆகும். எப்படின்னா H2PO4- இல்லை HPO4- அப்சர்வ் ஆகும். பாஸ்பரஸ் இஸ் ஏ கன்ஸ்டன்ட் ஆஃப் செல் மெம்பரேன். செல் மெம்பரேன்லேயும் பாஸ்பரஸ் இருக்கும். அதுதான் பாஸ்போலிபிட் பைலேயர்னு சொல்லுவாங்க செல் மெம்பரேனை. ஓகேங்களா? அது காரணம் பாஸ்பரஸ்லாம் இருக்கும். செர்டன் ப்ரோட்டீன்ஸ்லையும் கன்ஸ்டன்ட்டாக இருக்கும். நியூக்ளிக் ஆசிட்ஸில் பாஸ்பரஸ் இருக்கும். நியூக்ளியோடைட்ஸு அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ATP, NTP நியூக்ளியோடைட்ஸில் இருக்கும். தென் எல்லா பாஸ்போரிலேஷன் ரியாக்ஷன்ஸ்க்கும் பாஸ்பரஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? இப்போ ADPயில் வந்து ஒரு பாஸ்பேட் ஆட் ஆகி ATPயாக மாறும். இதெல்லாம் பாஸ்போரிலேஷன் ரியாக்ஷன்ஸ் தான். ஸோ டைபாஸ்பேட் வந்து ட்ரைபாஸ்பேட்டாக மாறும். ஸோ இங்கெல்லாம் பாஸ்பரஸ் யூஸ் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பொட்டாசியம் பார்த்தீங்கன்னா இது எப்படி அப்சர்வ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா மெயின்லி பொட்டாசியம் மைனஸ் K+ தான் அப்சர்வ் ஆகும். இது வந்து மோர் அபுண்டன்ட், நிறைய குவான்டிட்டியில் தேவைப்படும் மெரிஸ்டமெட்டிக் டிஷ்யூவில். ஏன்னா வளர்றதுக்கு பட்ஸு, லீவ்ஸு, ரூட் டிப்ஸில் அதிகமாக தேவைப்படும். பொட்டாசியம் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ஆனியான் கேட்டையான் பேலன்ஸ் இன் செல்ஸ். ஆனியன்னா K+, கேட்டையான்னா ஆனியன்னா Cl-, கேட்டையான்னா K+, Na+. இந்த மாதிரி பேலன்ஸ் இப்போ ப்ளஸ்ஸும் பாசிட்டிவ் நெகட்டிவ் சைன் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த பொட்டாசியம் தேவைப்படும். அண்ட் இஸ் இன்வால்வ் இன் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணுறது யூஸ் ஆகும். ஓப்பனிங் அண்ட் க்ளோசிங் ஆஃப் ஸ்டொமட்டா நம்ம ஏற்கனவே பார்த்ததுக்கு அதுக்கு யூஸ் ஆகும். என்சைம் ஆக்டிவேஷனுக்கு யூஸ் ஆகும். டர்ஜிடிட்டி ஆஃப் செல்ஸ், இந்த க்ளோசிங் ஆஃப் அதாவது K+ உள்ளார போணுச்சுன்னா அது கூடவே நம்மளுக்கு வாட்டர் உள்ளார போகும். அப்போ டர்ஜிடிட்டி ஆஃப் செல் வைக்கிறதுக்கு மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஓகேங்களா? டர்ஜிடிட்டி மெயின்டைன் பண்ணால் பிளான்ட்டை நேராக நிற்கும்.
நெக்ஸ்ட்டு வந்து கால்சியம் அடுத்த எலமெண்ட். இந்த கால்சியம் எப்படி சாயிலிருந்து அப்சர்வ் ஆகுது? கால்சியம் CO2+ அப்சர்வ் ஆகும். ஸோ ஒவ்வொன்றுக்கும் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு எப்படி அப்சர்வ் ஆகுதுன்னு பார்க்கணும் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும். அப்புறம் என்ன ஃபங்க்ஷனு, அப்புறம் என்ன ஸ்ட்ரக்சரல் காம்பவுண்டாக மெயின்டைன் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்கணும். ஸோ இதை பார்த்தாவே இதுலேருந்து கொஸ்டின் கேட்டால் நீங்கள் ஈஸியாக எழுதிடலாம். ஒரு டேபிள் காலம் போட்டு இந்த 17 எலமெண்ட்ஸ்க்கு எழுதி வச்சுக்கோங்க. ஈஸியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ கால்சியம் இஸ் ரெக்வயர்ட் பை மெரிஸ்டமெட்டிக் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டிங் டிஷ்யூஸ்க்கு தேவைப்படும். ஓகேங்களா? கால்சியம் டிஃப்ரென்ஷியேட்டிங்னா மெரிஸ்டமெட்டிக்லேருந்து மெச்சூர் டிஷ்யூவாக மாறுறதுக்கு. ஸோ டியூரிங் செல் டிவிஷன் சிந்தசிஸ் ஆஃப் செல் வால்க்கு கால்சியம் தேவைப்படும். பர்டிகுலர்லி கால்சியம் பெக்டேட்டாக தேவைப்படும். மிடில் லேமோட கன்ஸ்டியூன்ட் கால்சியம் பெக்டேட். இது நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் செல் லெசனில். ஸோ கால்சியம் வந்து கால்சியம் பெக்டேட்டாக யூஸ் ஆகும் செல் டிவிஷன் அப்போ செல் வால் சிந்தசிஸ்க்கு. நெக்ஸ்ட் இட் இஸ் ஆல்சோ நீடட் டியூரிங் த ஃபார்மேஷன் ஆஃப் மைட்டோடிக் ஸ்பிண்டில். மைட்டோடிக் ஸ்பிண்டில் ஃபார்ம் ஆகிறதுக்கும் இது தேவைப்படும். ஸோ இது மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லாம் கேட்பாங்க. இட் அக்யூமுலேட்ஸ் இன் ஓல்டர் லீவ்ஸ். ஏன்னா கால்சியம் வந்து இம்மொபைல் எலமெண்ட். இம்மொபைல்னால் இது மூவ் ஆகாது. சப்போஸ் அந்த லீவ்ஸ் ஆக போகுதுன்னா அந்த சாக போகிற ஓல்டர் லீவ்ஸ்லேருந்து இன்னொரு யங் லீவ்ஸ்க்கு மூவ் ஆகாது. சில எலமெண்ட்டு மூவ் ஆகும், சில மூவ் ஆகாது. அது கால்சியம்ங்கிறது இம்மொபைல் எலமெண்ட். ஸோ மூவ் ஆகாது. அதனால் ஓல்டர் லீவ்ஸ்லேயே அக்யூமுலேட் ஆகி வேஸ்ட்டாக போயிடும். இட் இஸ் இன்வால்வ் இன் நார்மல் ஃபங்க்ஷன் ஆஃப் செல் மெம்பரைன். நார்மல் ஃபங்க்ஷன் செல் மெம்பரைன் நடக்கிறதுக்கு கால்சியம் தேவைப்படும். இட் ஆக்டிவேட் செர்டன் என்சைம் ஆக்டிவேட் பண்ணும், மெட்டபாலிக் ஆக்டிவிட்டி ரெகுலேட் பண்ணும். ஸோ கால்சியம் இந்த வேலையெல்லாம் பார்க்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மெக்னீசியம். ஸோ மெக்னீசியம் வந்து எப்படி அப்சர்வ் ஆகுது? டைவேலண்ட் Mg2+ அயன் அப்சர்வ் ஆகுது. என்சைம் அதாவது இந்த மெக்னீசியம்ங்கிறது எந்தெந்த என்சைம் ஆக்டிவேட் பண்ணும்? ரெஸ்பிரேஷன் இருக்க என்சைம், ஃபோட்டோசிந்தசிஸ் இருக்கிற என்சைம், அப்புறம் DNA RNA சிந்தசிஸ் பண்ணுற என்சைம், எல்லா என்சைமே ஆக்டிவேட் பண்ணும். ஓகேங்களா? இந்த மெக்னீசியம் இஸ் ஏ கன்ஸ்டியூண்ட் ஆஃப் ரிங் ஸ்ட்ரக்சர் ஆஃப் குளோரோஃபில். குளோரோஃபிலோடைய ரிங் ஸ்ட்ரக்சருக்கு இதுதான் மெயின் கன்ஸ்டியூண்ட். ஸோ குளோரோஃபில் ஸ்ட்ரக்சர் இருக்குன்னா அதில் Mg2+ இருக்கும் உள்ளார. அண்ட் ஹெல்ப்ஸ் டு மெயின்டைன் ரிபோசோம் ஸ்ட்ரக்சர். ரிபோசோம் ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ இது மாதிரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் தேவை. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சல்ஃபர் பார்த்தீங்கன்னா எப்படி அப்சர்வ் ஆகுது? சல்ஃபேட் அயனா அப்சர்வ் ஆகுது. இது வந்து 2 அமினோசிட்ஸ் இருக்குது மேஜராக. 2 அமினோசிட்ஸில் சல்ஃபர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். சிஸ்டின் அண்ட் மீத்தியோனைன். இதெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. சிஸ்டின் மீத்தியோனைனில் சல்ஃபர் ப்ரெசென்ட்டாக இருக்குது. அண்ட் இஸ் த மெயின் கன்ஸ்டியூண்ட் ஆஃப் செவரல் கோஎன்சைம்ஸ். சில கோஎன்சைம்ஸ்க்கு இது மெயின் கன்ஸ்டியூண்ட்டாக இருக்கும். என்சைம்ஸில் கோஎன்சைம்ஸ் இருக்குல்ல, அதில் கன்ஸ்டியூண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? அப்புறம் விட்டமின்ஸில் என்சைம்ஸ் இருக்கும். தயமின், பயோட்டின், கோஎன்சைம் ஏ. அண்ட் ஃபெரிடாக்சினில் FES ப்ரோட்டீன் சொல்லுவாங்க. அதுலேயும் சல்ஃபர் ப்ரெசென்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் அயன் வந்து எந்த ஃபார்மில் அப்சர்வ் ஆகுது? ஃபெர்ரிக் அயன் ஃபார்மில் அப்சர்வ் ஆகுது. ஓகேங்களா? இட் இஸ் ரெக்வயர்ட் இன் லார்ஜர் அமௌண்ட் இன் கம்பேர்ஸ் டு அதர் மைக்ரோநியூட்ரியன்ஸ். இது ரொம்ப அதிகமான அமௌண்ட் தேவைப்படும் மற்றதை கம்பேர் பண்ணும்போது. இட் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் கன்ஸ்டியூண்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ் இன்வால்வ் இன் த ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் லைக் ஃபெரிடாக்சின். நான் சொன்ன மாதிரி அயன் சல்ஃபர் ப்ரோட்டீன்னா ஃபெரிடாக்சின் அங்கே யூஸ் ஆகும் எலக்ட்ரான் டிரான்ஸ்போர்ட் செயினில். அப்புறம் சைட்டோகிராமுக்கு ஒரு பேசிக் கன்ஸ்டியூண்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் இட் இஸ் ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ். ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ் ஆகும். Fe2+ வந்து Fe3+ மாறும். பட் Fe3+ வந்து Fe2+ மாறிட்டே இருக்கும். ஃபெர்ரஸ் டு ஃபெர்ரிக்கு, ஃபெர்ரிக் டு ஃபெர்ரஸ் மாதிரி டியூரிங் எலக்ட்ரான் ட்ரான்ஸ்ஃபர். அப்போ வந்து ஆக்சிடேஷன் ஒரு எலக்ட்ரானை வந்து கொடுத்துட்டு இருக்கோம் வெளியே, ப்ரோட்டான் ரிலீஸ் மாதிரி. நெக்ஸ்ட் வந்து ப்ரோட்டான் ரிலீஸ் சொல்கிறது H+ ரிலீஸ். ஓகேங்களா? அது எலக்ட்ரான் ட்ரான்ஸ்போர்ட் செய்யணும். நீங்கள் டீட்டெயிலாக பார்ப்பீங்க. இட் ஆக்டிவேட்ஸ் கேட்டலைஸ் என்சைம். கேட்டலைஸ் என்சைமை ஆக்டிவேட் பண்ணும். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் குளோரோஃபில். ஸோ குளோரோஃபில் ஃபார்மேஷனுக்கு எசென்ஷியலாக இருக்கும். அயன் பார்ஃபிரின் பிக்மெண்ட்னு சொல்லுவாங்க குளோரோஃபில் அதுக்கு. நெக்ஸ்ட் மேக்னீஸ். ஸோ மேக்னீஸ் வந்து எது மாதிரி அப்சர்வ் ஆகும்? Mn2+ அப்சர்வ் ஆகும். இட் ஆக்டிவேட்ஸ் மெனி என்சைம். நிறைய என்சைம் வந்து ஆக்டிவேட் பண்ணும். அந்த என்சைமில் எங்கே யூஸ் ஆகுது? ஃபோட்டோசிந்தசிஸ், ரெஸ்பிரேஷன், நைட்ரஜன் மெட்டபாலிசமில் யூஸ் ஆகுது. மேக்னீஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் மெட்டபாலிசமில் இந்த என்ன சொல்கிறது, அந்த நைட்ரஜனியஸ்னு ஒரு என்சைம் இருக்கும், அதுக்கு யூஸ் ஆகும். ஸோ அது பின்னாடி பார்ப்போம். த பெஸ்ட் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் ஆஃப் மேக்னீஸ் இஸ் இன் த ஸ்பிளிட்டிங் ஆஃப் வாட்டர் டு லிபரேட் ஆக்சிஜன் அண்ட் ஹைட்ரோலைசிஸ். ஃபோட்டோலைசிஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. அது நம்ம ஃபோட்டோசிந்தசிஸ் லெசனில் பார்ப்போம். அதாவது H2O ஸ்ப்ளிட் பண்ணி 2H+ ஆகும் ஆக்சிஜனாகவும் ரிலீஸ் பண்ணுறது பார்த்தீங்களா? இதுக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன யூஸ் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த மேக்னீஸ் அயன். ஓகேங்களா? ஃபோட்டோலைசர் வாட்டருக்கு யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட் ஜிங்க் வந்து எப்படி அப்சர்வ் ஆகுது? Z2+ அயன்ஸ் அப்சர்வ் ஆகுது. நிறைய என்சைம்ஸ் ஆக்டிவேட் பண்ணும். எஸ்பெஷலி கார்பாக்சிலேஸ் என்சைம்லாம் ஆக்டிவேட் பண்ணும். இந்த கார்பாக்சிலேஸ் வந்து அதே மாதிரி ஜிங்க் வந்து இட் இஸ் ப்ரீகர்சர் ஆஃப் ஆக்சின் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு சிந்தசிஸ் ஆஃப் ஆக்சினில் ஜிங்க் யூஸ் ஆகும். ஸோ இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஒரு டைம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா காப்பர் எலமெண்ட்டுங்கிறது குப்ரிக் அயன் அப்சர்வ் ஆகும் Cu2+. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் ஓவரால் மெட்டபாலிசம் இன் பிளாஸ். ஓவரால் எல்லா மெட்டபாலிசமும் காப்பர் தேவைப்படும். லைக் அயன் மாதிரி இட் இஸ் அசோசியேட்டட் வித் செர்டன் என்சைம். சில என்சைம்ஸ்க்கு வந்து இது ஜாயின் ஆயிருக்கும். அது என்சைமில் எங்கே யூஸ் ஆகுது? ரிடாக்ஸ் ரியாக்ஷன்ஸ்க்கு யூஸ் ஆகுது. அண்ட் ஆல்சோ இந்த காப்பருங்கிறது ரிவர்சிபிளி ஆக்சிடைஸ் ஆகும். காப்பர்லேருந்து Cu+ வந்து Cu2+ ஆகும். ஸோ ப்ரோட்டான் ரிலீஸ்க்கு மறுபடியும் ரிவர்சிபிளாக மாற்றி வரும். ஸோ நெக்ஸ்ட் போரான் வந்து BO3 அப்சர்வ் ஆகும், இல்லை B4O7 2- அப்சர்வ் ஆகும்னு வச்சுக்கோங்களேன். இந்த அப்சர்ப்ஷன் ஃபார்ம்லாம் தேவை. இந்த போரானுக்கு ஒரு டைம் கேட்டிருக்காங்க எந்த ஃபார்மில் அப்சர்வ் ஆகும்னு சொல்லிட்டு. அதே மாதிரி பாஸ்பரஸும் கேட்டிருந்தாங்க எந்த ஃபார்மில் அப்சர்வ் ஆகும்னு சொல்லிட்டு. போரான் இஸ் ரெக்வயர்ட் ஃபார் அப்டேக் அண்ட் யூட்டிலைசேஷன் ஆஃப் கால்சியம். போரான் வந்து கால்சியம் அப்சர்ப்ஷன் நடக்கிறதுக்கு போரான் தேவை. ஸோ அப்போ போரான் கம்மியாச்சுன்னா என்ன ஆகும்? போரான் டிஃபிஷியன்ட் ஆச்சுன்னா
கால்சியமும் டிஃபிஷியன்ஸ் ஆகிடும். ஏன்னா போரான் தான் கால்சியம் அப்சார்ப்ஷனுக்கு தேவைப்படுது. இதெல்லாம் முக்கியம். ஓகேங்களா, ஒரு எலமெண்ட் டிஃபிஷியன்ஸி இன்னொரு எலமெண்ட் டிஃபிஷியன்ட் ஆகிறது இது மாதிரி இதுதான். ஓகேங்களா, அப்போ வந்து நீங்கள் கால்சியம் போரான் டிஃபிஷியன்ஸில் கால்சியம் டிஃபிஷியன்ஸும் இருக்குன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட் மெம்பரைன் ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு போரான் தேவை. ஏன்னா கால்சியம் ஃபங்க்ஷன் கம்மியாச்சு, மெம்பரைன் ஃபங்க்ஷன் கம்மியாகும். போலான் ஜெர்மினேஷனுக்கு போரான் தேவை. ஸோ இந்த பாயிண்ட் இம்பார்ட்டன்ட்டு. செல் எலாங்கேஷனுக்கு, செல் டிஃப்ரென்ஷியேஷனுக்கு, கார்போஹைட்ரேட் டிரான்ஸ்லோகேஷன் பண்ணுறதுக்கு எல்லாத்துக்குமே போரான் தேவை. நெக்ஸ்ட் மாலிப்டினம், எம்ஓ. இந்த மாலிப்டினம் MOO2+ அயனா அப்சர்வ் ஆகும். மாலிப்டிட் அயனா இது இம்பார்ட்டன்ட். இட் இஸ் எ காம்பனண்ட் செவரல் என்சைம் மெயின் காம்பனண்ட். எக்ஸாம்பிள் நைட்ரஜனஸ் என்சைமோட மெயின் காம்பனண்ட். இது எங்கே யூஸ் ஆகுது? லெக் ஹீமோகுளோபின் அந்த நைட்ரஜன் ஃபிக்சேஷனில் யூஸ் ஆகும். நைட்ரேட் ரிடக்டர்ஸில் யூஸ் ஆகும். போத் ஆஃப் விச் பார்ட் நைட்ரஜன் மெட்டபாலிசம் ரெண்டுத்துலையுமே வந்து இந்த மாலிப்டினம் யூஸ் ஆகும். நெக்ஸ்ட் குளோரின் என்சைம். குளோரின் அந்த எலமெண்ட் வந்து என்ன யூஸ் ஆகும்னா, இட் இஸ் அப்சர்வ் இன் த ஃபார்ம் ஆஃப் குளோரைட் அயன். Cl- வந்து அப்சர்வ் ஆகும். அலாங் வித் Na+K+ ரெண்டுத்தோடு சேர்ந்து ஆஸ்மோ ரெகுலேஷன் மெயின்டைன் பண்ணணும். அதாவது சொல்யூட் கான்சன்ட்ரேஷன் ஆனியன் கேட்டன் பேலன்ஸை மெயின்டைன் பண்ணுறது இந்த குளோரின் Na+K+ உடைய வேலை. தென் இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் த வாட்டர் ஸ்பிளிட்டிங் ரியாக்ஷன். வாட்டர் ஸ்பிளிட்டிங் ரியாக்ஷனுக்கு இது தேவைப்படும். என்னது? ஃபோட்டோலைசிஸ்க்கு இதுக்கு தேவைப்படும். இன் ஃபோட்டோசின்தசிஸ் லீட் டு ஆக்சிஜன் எவல்யூஷன். ஸோ அவ்வளோதான். ஸோ எல்லா எலமெண்ட்டும் தனித்தனியாக பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஒவ்வொரு எலமெண்ட்டுடைய டிஃபிஷியன்சி. அந்த எலமெண்ட் கம்மியான என்ன பிரச்சனை வரும், அந்த எலமெண்ட் அதிகமான என்ன பிரச்சனை வரும், டிஃபிஷியன்சி டாக்ஸிசிட்டி சிம்டம்ஸ் பார்ப்போம். ஸோ டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் ஆஃப் எசென்ஷியல் எலமெண்ட்ஸ்னா, இப்போ நம்ம வந்து ஒரு கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். இது கம்மியாக போச்சுன்னா டிஃபிஷியன்சி ஆகும், இதுக்கு அதிகமாக போச்சுன்னா டாக்ஸிசிட்டி ஆகும். ஸோ இந்த கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷனில் நம்ம எலமெண்ட்டை ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கணும். அதுதான் வந்து எக்ஸ்ட்ரா ஃபெர்டிலைசர் ஆட் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து பேசிக்காக என்ன வந்து கிரிட்டிக்கல் டிஃபிஷியன்சி சிம்டம்னா, அது வந்து லீஃப் வந்து குளோரோசிஸ் அது மாதிரி பழுத்து போகிறது அது மாதிரி பிரச்சனை ஆகும். ஸோ 2 டைப் ஆஃப் டிஃபிஷியன்சி சிம்டம் வரும். ஒன்று வந்து யங் டிஷ்யூவில் டிஃபிஷியன்சி சிம்டம் வரும், இல்லை ஓல்டு டிஷ்யூவில் டிஃபிஷியன்சி சிம்டம் வரும். இதை எப்படின்னா மொபைல் எலமெண்ட்ஸை பொறுத்த டிஃபிஷியன்சி சிம்டம் வரும். இப்போ ஒரு எலமெண்ட் வந்து மொபைலாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த எலமெண்ட் வந்து இப்போ வந்து இதுதான் டிப் ஆஃப் த பிளான்ட், இது ஓல்டர் லீவ்ஸ் வச்சுக்கோங்களேன், இது சாயில். இப்போ வந்து இந்த ஓல்டர் லீவ்ஸ் ஆகும்போது என்ன பண்ணும், மொபைல் எலமெண்ட்ஸ்லாம் இங்கேருந்து ட்ராவல் ஆகி யங் டிஷ்யூஸ் போயிடும். அப்போ மொபைல் எலமெண்ட் டிஃபிஷியன்சி ஆனிச்சுன்னா எங்கே ஃபஸ்ட்டு வந்து டிஃபிஷியன்சி தெரியும்? யங் டிஷ்யூஸா ஓல்டர் டிஷ்யூஸா? ஓல்டர் டிஷ்யூஸில் தான் டிஃபிஷியன்சி தெரியும். ஓகேங்களா, ஸோ அதை இன்னும் தெளிவாக இந்த தியரியில் கொடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் இம்மொபைல் எலமெண்ட்ஸ். இம்மொபைல் எலமெண்ட்ஸ்னால் இப்போ ஓல்டர் டிஷ்யூலேருந்து சாக போகுதுன்னா இது கூட சேர்ந்து வெளியே போயிடும். ஓகேங்களா, இதுலேருந்து மேலே போகாது. அப்போ என்ன ஆகும்னா யங் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு டிஃபிஷியன்சி சிம்டம் அப்பியர் ஆகும். இது வந்து யங் டிஷ்யூவில் ஃபஸ்ட்டு டிஃபிஷியன்சி சிம்டம் அப்பியர் ஆகும். ஓகேங்களா, இதுதான் மேட்டர். அதாவது ஃபஸ்ட்டு அப்பியர் ஆகுது, அதுக்கப்புறம் ரெண்டுலேயுமே அப்பியர் ஆகும். ஓகேங்களா, ஸோ இது மாதிரி டிஃபிஷியன்சி சிம்டம் எங்கே அப்பியர் ஆகிறத பொறுத்து மொபைலில் இம்மொபைலான்னு சொல்லலாம். சின்ஸ் ஈச் எலமெண்ட் ஹாஸ் ஒன் ஆர் மோர் ஸ்பெசிஃபிக் எக்ஸ்டர்னல் ஃபங்க்ஷன். ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஒரு ஃபங்க்ஷனில் நிறைய ஃபங்க்ஷன் பண்ணணும். ஸோ அப்போ ஒரு ஆப்சன்ஸ் ஆஃப் ஒரு எலமெண்ட்டு வந்து நிறைய மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் நடக்கும். இந்த மார்ஃபாலஜிக்கல் சேஞ்சஸ் வச்சு இந்த எலமெண்ட் டிஃபிஷியன்ஸாக இருக்குது அப்படின்னு சொல்லி டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் கண்டுபிடிக்கலாம். அந்த டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட் இருந்து இன்னொரு எலமெண்ட் வேரி ஆகும். சில டைம் ஒரே மாதிரி 2-3 கிடைக்கும். இதே மாதிரி இந்த டிப்ரிவேஷன் டிஃபிஷியன்சி கண்டினியூஸாக அந்த எலமெண்ட் கொடுக்காமே வச்சுருந்தோம்னா அதனால பிளான்ட் செத்து போயிடும். இந்த பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் தட் ஷோ டிஃபிஷியன்சி எலமெண்ட்ஸ் ஆல்சோ டிபெண்ட் ஆன் த மொபிலிட்டி ஆஃப் த எலமெண்ட். எந்த பார்ட்டில் தெரியுதுங்க வந்து மொபிலிட்டி வச்சு நம்ம சொல்லலாம். இந்த பிளான்ட்டில் இந்த பார்ட்டில் தெரியும் இந்த எலமெண்ட்னா அப்படின்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் சில எலமெண்ட் ஆக்டிவ்லி மொபிலைஸ்டாக இருக்கலாம். எப்படி சொல்கிறது, ஆக்டிவ் மொபிலைஸ்னால் ஓல்டர்லேருந்து யங்க்கு மாறிட்டே இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி ஆக்டிவ்லி மொபிலைஸ்டு எலமெண்ட்ஸில் வித்தின் த பிளான்ட்ஸில் எக்ஸ்போர்ட் டு யங் டெவலப்பிங் டிஷ்யூஸ் மாறும். ஸோ சத்து போகிற பிளான்ட்லாம் ஓல்டர் லீவ்ஸ்லேருந்து யங் டெவலப்பிங் டிஷ்யூஸ்க்கு மாறும். ஸோ அப்போ இந்த டிஃபிஷியன்சி எங்கே ஃபஸ்ட்டு வரும்? டிஃபிஷியன்சி டென் டு அப்பியர் இன் த ஓல்டர் டிஷ்யூஸ். ஸோ மொபைல் எலமெண்ட்டுக்கு ஓல்டர் டிஷ்யூஸ்க்கு வரும், இம்மொபைல் எலமெண்ட்ஸ்க்கு யங் டிஷ்யூஸ். ஃபார் எக்ஸாம்பிள் த டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் ஃபார் நைட்ரஜன், பொட்டாசியம் அண்ட் மெக்னீசியம்லாம் ஆர் விசிபிள் ஃபஸ்ட் இந்த செனசன்ட் லீவ்ஸ். ஓல்டு லீவ்ஸ்க்கு தான் தெரியும், ஏன்னா இதெல்லாம் மொபைல் எலமெண்ட்ஸ். ஓல்டு லீவ்ஸ் செத்து போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், அது கொண்டு போய் யங் லீவ்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும் எலமெண்ட்லாம். அப்போ எலமெண்ட் டிஃபிஷியன்சி முதல்ல இங்கே தெரிஞ்சிடும். ஓகேங்களா, இன் ஓல்டர் லீவ்ஸ் த பயோமாலிகல்ஸ் கண்டெய்னிங் திஸ் எலமெண்ட்ஸ் ஆர் ப்ரோக்கன் டவுன். எந்த பயோமாலிகல் இருக்கோ அதை வந்து உடச்சி இந்த எலமெண்ட்டை வந்து அவைலபிள் ஃப்ரம் மொபிலைசிங் டு யங்கர் லீவ்ஸ்க்கு மேலே தள்ளிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் டென் டு அப்பியர் ஃபர்ஸ்ட் இந்த யங் டிஷ்யூஸ். சப்போஸ் இந்த டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் வந்து யங் டிஷ்யூஸ்லாம் டிப் ஆஃப் த பிளான்ட் யங் டிஷ்யூஸ் வளர்கிற அந்த பட்டு லீவ்ஸில் டெவலப் ஆகுது, இந்த டிஃபிஷியன்சி சிம்டம் வருது அப்படின்னா அந்த எலமெண்ட் என்னவா இருக்கும்னா இம்மொபைலாக இருக்கும், ரிலேட்டிவ்லி இம்மொபைல். ஓகேங்களா, அதாவது இப்போ மொபைல் எலமெண்ட்டை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் இம்மொபைலாக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் ஆர் நாட் டிரான்ஸ்போர்ட்டட் அவுட் ஆஃப் த மெச்சூர் ஆர்கன்ஸ். ஓல்டர் லீவ்லேருந்து யங்ஸ் லீவ்ஸ்க்கு போகாது, ஓகே, டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் சல்ஃபர் அண்ட் கால்சியம் இதெல்லாம் வந்து இம்மொபைல் எலமெண்ட்ஸ். இந்த எலமெண்ட்டோடைய ஸ்ட்ரக்சரல் காம்போனன்ட், அதனால் இதை வந்து உடைக்க முடியாது. ஓகேங்களா, ரிலீஸ் ஆகாது. ஸோ இந்த எலமெண்ட் வந்து பிரச்சனை டிஃபிஷியன்ஸ்னால் ஃபஸ்ட்டு தெரியிற சிம்டம் வந்து யங் லீவ்ஸில் தான் தெரியும், ஓகேங்களா, யங் டிஷ்யூஸில் தான் தெரியும். ஓகேங்களா, ஸோ தி ஆஸ்பெக்ட் ஆஃப் மினரல் நியூட்ரிஷன் இஸ் கிரேட் இம்பார்ட்டன்ட் டு அக்ரிகல்ச்சர் அண்ட் ஹார்டிகல்ச்சர். இதெல்லாம் அக்ரிகல்ச்சர் ஹார்டிகல்ச்சர் தெரியும். ஏன்னா ஒரு பிளான்ட்டில் இந்த பிரச்சனை இருக்குன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி எலமெண்ட் போடணும், அப்போ தான் அந்த பிளான்ட் நல்லா வளரும்.
நெக்ஸ்ட் இந்த கைண்ட் ஆஃப் டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் ஷோ இன் பிளான்ஸ். என்னென்ன மாதிரி டிஃபிஷியன்சி சிம்டம் வரலாம்னா ஃபஸ்ட்டு குளோரோசிஸ். குளோரோசிஸ்னு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, அதாவது லாஸ் ஆஃப் குளோரோஃபில். இதுதான் குளோரோசிஸ். குளோரோஃபில் லாஸ் ஆகும். நெக்ஸ்ட் நெக்ரோசிஸ்னால் செத்து போகிறது. நெக்ரோசிஸ்னால் டெட் ஆஃப் அந்த டிஷ்யூஸ், டெட் டிஷ்யூஸ் டெத் ஆகும். ஸ்டண்டட் பிளான்ட் க்ரோத்னு வச்சுக்கோங்களேன். க்ரோத் ரிட்டார்டேஷன், அதுதான் ஸ்டண்டட் பிளான்ட். அதாவது குட்டையாக இருக்கிறது, ஷார்ட் பிளான்ட்டாக வளர்றது தான் குட்டையாக வளரலாம். ப்ரீமெச்சூர் ஃபால் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் பட்ஸ். அதே மாதிரி உதறலாம், விதரிங் ஆஃப் லீவ்ஸ் அண்ட் உதிர்ந்து போயிடும் எல்லாமே. இதெல்லாம் கம்மியாக இருந்தால், நியூட்ரியன் கம்மியாக இருந்தால். நெக்ஸ்ட் இன்ஹிபிஷனாக செல் டிவிஷன், வளராது. செல் டிவிஷன் ஸ்டாப் ஆகிடும். செல் டிவிஷனை ஸ்டாப் பண்ணிடும். குளோரோசிஸ்னா லாஸ் ஆஃப் குளோரோஃபில் லீடிங் டு எல்லோவிங் இன் பீன்ஸ். ஸோ இப்போ குளோரோசிஸ் என்ன ஆகும்? எல்லோவிங் ஆகும். இப்போ எல்லோவிங்னாவே குளோரோசிஸ் நடக்குது. அப்போ என்னென்ன டிஃபிஷியன்சி இருக்கும்? இது சிம்டம் இஸ் காஸ்ட் பை டிஃபிஷியன்சி ஆஃப் எலமெண்ட்ஸ். நைட்ரஜன், பொட்டாசியம், மெக்னீசியம், சல்ஃபர், அயன், மேக்னீஸ், ஜிங்க், மாலிப்டின் எல்லாமே குளோரோசிஸ் காஸ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ வைட் வெரைட்டி ஆஃப் எலமெண்ட்ஸ் ஒரே சிம்டமாக காஸ் பண்ணும். அப்போ நீங்கள் வந்து மேக்ரோநியூட்ரியன்ஸ் மாதிரி நிறைய ஃபெர்டிலைசர் போடணும். அதேமாதிரி ஓவராக ஃபெர்டிலைசர் போட்டாலும் டாக்ஸிசிட்டி காஸ் ஆகிடும். அடுத்தது அதை பார்ப்போம். ஸோ லைக் நெக்ரோசிஸ் மாதிரி டெத் ஆஃப் டிஷ்யூ, பர்டிகுலர்லி லீஃப் டிஷ்யூ தான் டெத் ஆகும் டியூ டு டிஃபிஷியன்சி ஆஃப் கால்சியம், மெக்னீசியம், காப்பர் அண்ட் பொட்டாசியம். இது மாதிரி டிஃபிஷியன்சின்னா நெக்ரோசிஸ் நடக்கலாம். லேக் ஆர் லோ லெவல், அதாவது கம்மியான, ரொம்ப காணாத போகலாம், இல்லை கம்மியான லெவல் ஆஃப் நைட்ரஜன், பொட்டாசியம், சல்ஃபர், மாலிப்டின் இது இருந்துச்சுன்னா செல் டிவிஷன் இன்ஹிபிட் பண்ணும். செல் டிவிஷன் நடக்க விடாது. நெக்ஸ்ட் சம் எலமெண்ட்ஸ் லைக் நைட்ரஜன், சல்ஃபர் அண்ட் மாலிப்டினம் டிலே ஃப்ளவரிங். இது கம்மியாக இருந்துச்சுன்னா ஃப்ளவரிங் ஆகிடும். கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருந்தாலே ஃப்ளவரிங் வந்து டிலே பண்ணும். ரொம்ப லேட்டாக தான் ஃப்ளவர் பூக்கும். ஓகேங்களா? ஸோ அவ்வளோதான். ஸோ இது மாதிரி டிஃபிஷியன்சி இருக்கும். அந்த டிஃபிஷியன்சி வந்து அந்த எலமெண்ட்டை வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? 2-3 டிஃபிஷியன்சி வச்சு ஒரே எலமெண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணலாம். ஓகேங்களா? இப்போ குளோரோசிஸும் இந்த ஃப்ளவரிங் டிலே ஆகுதுன்னா நைட்ரஜன் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம், இல்லை சல்ஃபர், மாலிப்டின் கம்மியாக இருக்குன்னு அர்த்தம். ஸோ அவ்வளோதான். டிஃபிஷியன்சி வச்சு எந்த எலமெண்ட்னு ஐடென்டிஃபை பண்ணி அந்த எலமெண்ட் கொடுத்தா அந்த டிஃபிஷியன்சி சிம்டமை க்யூர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் டாக்ஸிசிட்டி ஆஃப் மைக்ரோ நியூட்ரியன்ஸ். ஸோ நம்ம ஒரு கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் சொன்னோம். அதுக்கு கம்மியாக போச்சுன்னா டிஃபிஷியன்சி காசு ஆகுது, அதுக்கு அதிகமாக போச்சுன்னா டாக்ஸிசிட்டி காசு ஆகுது. ஸோ இப்போ மைக்ரோ நியூட்ரியன்ஸ் வந்து கம்மியாக தான் தேவைப்படும். இப்போ நம்ம இப்போ அதிகமாக கம்மியாக இருந்துச்சுன்னா அந்த கம்மியாக தேவைப்படுறதுலேயே கம்மியாக இருந்துச்சு டிஃபிஷியன்சி ஆகும். இப்போ இன்க்ரீஸ் அதிகமாக நம்ம கொடுத்துட்டோம்னா டாக்ஸிசிட்டி ஆகிடும். ஒரு நேரோ ரேஞ்ச் ஆஃப் கான்சன்ட்ரேஷன் தான், அதுதான் ஆப்டிமம் கான்சன்ட்ரேஷன், கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் சொல்லுவாங்க. இப்போ பொதுவாக வந்து எந்த மினரல் அயன் கான்சன்ட்ரேஷனாக இருந்தாலும் சரி, இப்போ வந்து ஒரு மினரல் அயன் வந்து கான்சன்ட்ரேஷன் வந்து ஒரு ட்ரை வெயிட், ஒரு பிளான்ட்டோடைய டிஷ்யூவோடைய வெயிட்டை 10% கம்மியாச்சுன்னா அது டாக்ஸிக். ஓகேங்களா? அதாவது 10% ஆஃப் எனி டிஷ்யூ அந்த வெயிட்டை வந்து குறைச்சிருச்சு. அப்போ என்னன்னா ஏதோ ஒரு எலமெண்ட் டாக்ஸிக்காக இருக்கிறதுனால தான் அந்த எலமெண்ட்டோட எஃபெக்ட்னால அந்த டிஷ்யூவோட வெயிட் குறைஞ்சிருச்சுன்னு சொல்கிறாங்க. ஸோ கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் வேரி வைட்லி டிஃப்ரெண்ட் ஒவ்வொரு மைக்ரோ நியூட்ரியன்ட்டுக்கும் ஒவ்வொரு கிரிட்டிக்கல் கான்சன்ட்ரேஷன் இருக்கும். ஸோ அதுக்கேற்ற மாதிரி வேரி ஆகும். இந்த டாக்ஸிசிட்டி சிம்டம்ஸ்லாம் டிஃபிகல்ட் டு ஐடென்டிஃபை, கஷ்டமாக இருக்கும் கண்டுபிடிக்கிறதுக்கு. ஏன்னா ஒரு எலமெண்ட்டோட டாக்ஸிட்டி இன்னொரு எலமெண்ட்டோடைய பாதிக்கும். டாக்ஸிட்டி லெவல்ஸ் ஆஃப் ஃபார் எனி எலமெண்ட் ஆல்சோ வேரி ஃபார் டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் விட்டு வேரி ஆகும். ஸோ எக்ஸஸ் ஆஃப் எலமெண்ட் மே இன்ஹிபிட் த அப்டேக் ஆஃப் அனதர் எலமெண்ட். இப்போ போரான் வந்து கால்சியமுக்கு அப்டேக்கு தேவைப்படும். அப்போ வந்து போரான் கம்மியாச்சுன்னா கால்சியம் கம்மியாகும், நம்ம முன்னே பார்த்தது. இப்போ டாக்ஸிசிட்டிக்கு வருவோம். ஸோ ஒரு எலமெண்ட் வந்து அதிகமானுச்சுன்னா மற்ற எலமெண்ட் அப்சர்வ் பண்ணுறதையும் தடுத்துரும். ஸோ இது நம்ம டிஃபிஷியன்சி பார்த்தோம். இப்போ ஒரு எலமெண்ட் அப்சர்வ் பண்ணால் மற்ற எலமெண்ட் தடுத்துரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேக்னீஸ் டாக்ஸிசிட்டி. எம்என் டாக்ஸிசிட்டினால என்ன கிடைக்கும்னா அயன் அப்சர்வ் ஆக தடுக்கும், மெக்னீஷியம் தடுக்கும், கால்சியம் தடுக்கும். ஸோ இவ்வளோ பிரச்சனை இருக்குது எம்என் டாக்ஸிசிட்டியில். ஸோ மெக்னீசியம் டாக்ஸிசிட்டினா ப்ரௌன் ஸ்பாட்ஸ் குளோரோட்டிக் வெயின்ஸில் அரைஸ் ஆகும், ப்ரௌன் கலர் ஸ்பாட்டாக இருக்கும். இது வந்து என்ன காரணம்னா இந்த மேக்னீஸ் வந்து அயனும் மெக்னீசியமும் அந்த பிளான்ட் அப்சர்வ் பண்ணுறதையும், அதே மாதிரி மெக்னீசியம் வந்து என்சைம் கூட பைண்ட் ஆகிறதையும் தடுக்கும். அப்போ மேக்னீஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா இது எல்லாத்தோடைய டிஃபிஷியன்சி கிரியேட் ஆகுமா? அவ்வளோதான். ஸோ மேக்னீஸ் ஆல்சோ இன்ஹிபிட் கால்சியம் டிரான்ஸ்லோகேஷன் இன் ஷூட் எபெக்ஸ். ஸோ கால்சியம் டிரான்ஸ்லோகேஷன் ஷூட் எபெக்ஸில் இன்ஹிபிட் பண்ணணும். அப்போ இதனுடைய பிரச்சனையும் வரும். ஸோ ஒரு மேக்னீஸுங்கிற ஒரு விஷயம் இது எல்லாத்தையும் பாதிக்குது அதனுடைய டாக்ஸிட்டி ஆனிச்சுன்னா. ஓகேங்களா? இது வந்து அதிகமானுச்சுன்னா. ஸோ therefore excess of magnesium may in fact include அயனுடைய டிஃபிஷியன்சி, மெக்னீசியமோட டிஃபிஷியன்சி, கால்சியமோட டிஃபிஷியன்சி, எல்லாத்தோடைய டிஃபிஷியன்சி காசு ஆகுது. ஓகேங்களா? thus what appears as symptoms of magnesium toxicity, இந்த டிஃபிஷியன்சி சிம்டம்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? அவ்வளோதான். இதுதான் உங்களுக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டாக்ஸிட்டி புரிஞ்சிச்சு, ஒவ்வொரு எலமெண்ட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு மெக்கானிசம் ஆஃப் அப்சார்ப்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். எப்படி எலமெண்ட் அப்சர்வ் ஆகும்னா 2 வழி இருக்குது. அப்போபிளாஸ்ட் வழியாக அப்சர்வ் ஆகும், இதில் மாஸ் ஃப்ளோனா மொத்தமாக அப்சர்வ் ஆகும். இது எப்போ அப்சர்வ் ஆகும்னா பேசிவாக தான் அப்சர்வ் ஆகும், எனர்ஜி தேவை கிடையாது. இது எங்கன்னா செல்வால் கேப் இல்லை இன்டர் செல்லுலார் ஸ்பேஸில் தான் அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா? இன்னொரு பார்த்தீங்கன்னா சிம்பிளாஸ்ட் என்ன பண்ணுன்னா ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் நடக்கும். ஆக்டிவ் அப்சார்ப்ஷன் அக்ராஸ் மெம்பரைன், செல் மெம்பரைன். ஓகேங்களா? அல்லது சைட்டோபிளாசம் வழியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணப்படும். ஓகேங்களா?
ஸோ இப்போ இந்த அப்போபிளாஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா இன்டர்செல்லுலர் ஸ்பேஸ் நடக்கும். காஸ்பியரின் ஸ்ட்ரிப்ஸில் போயிட்டு வந்துடும். நம்ம முன்ன வந்து வாட்டர் எப்படி அப்போபிளாஸ்ட் சிம்பிளாஸ்ட்டில் போணுச்சோ அதே மாதிரி தான் இதுவும். அப்போபிளாஸ்ட் போகிறது பேசிவ். இது ரெண்டுலேயுமே மெம்பரைன் இருந்தால் கூட அப்சர்வ் ஆகும். ஓகேங்களா, மெம்பரைன் வழியாக கூட அப்சர்வ் ஆகும். அப்போபிளாஸ்ட் மெம்பரைன் இருக்கும், சிம்பிளாஸ்ட் மெம்பரைன் இருக்கும். மெம்பரைன் இருந்து அது எனர்ஜி தேவைப்படுச்சுன்னா அது ஆக்டிவ் அப்சார்ப்ஷன். மெம்பரைன் இருந்து அது எனர்ஜி தேவையில்லாமல் போணுச்சுன்னா அது ஃபெசிலிட்டேட்டட் அப்சார்ப்ஷன், அதை பேசிவ் அப்சார்ப்ஷன் சொல்லுவாங்க. ஸோ இப்போ வந்து அப்போபிளாஸ்ட்டில் வந்து பேசிவ் தான் சொல்லாங்க. பேசிவ்னா கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் பொறுத்து தான் போகும். இந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் என்ன சொல்லியிருந்தேன் நான், ஹை கான்சன்ட்ரேஷன் வெளியிலேருந்து ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் வழியாக போகிறது தான் அந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அப்போ சாயிலில் ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்கும், ரூட்டில் லோ கான்சன்ட்ரேஷன் இருக்கும். அப்போ பேசிவாக டிரான்ஸ்போர்ட் ஆகிறது அப்போபிளாஸ்ட் பாத்வே. இதே வந்து லோ கான்சன்ட்ரேஷன் சாயில் இருக்குது, அது ரூட்டில் ஹை கான்சன்ட்ரேஷன் இருக்குது, அப்பயும் அந்த எலமெண்ட் தேவை அப்படின்னா ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டெல்லாம் கொண்டு போகலாம். இது பேர் அப்பீல் டிரான்ஸ்போர்ட் கூட சொல்லலாம். மெம்பரின் ப்ரோட்டீன்ஸ் வச்சு ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டை உள்ளார அப்சர்வ் பண்ணலாம். ஸோ இதுதான் மெக்கானிசம் ஆஃப் அப்சர்ப்ஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ். இதுதான் இந்த தியரியில் கொடுத்துருப்பாங்க. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஃபஸ்ட்டு ஃபேஸில் இனிஷியல் ரேபிட் அப்டேக் ஆஃப் அயன்ஸ் ஃப்ரீ ஸ்பேஸ் ஆர் அவுட்டர் ஸ்பேஸ்க்கு ரேப்பிடாக அப்டேக் பண்ணும். அதுக்கு பேர் அப்போபிளாஸ்ட் ஃபஸ்ட்டு நடக்கிறது. செகண்ட் ஃபேஸில் ஸ்லோ அப்டேக், இது பேசிவாக நடக்கலாம். செகண்ட் ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக நடக்கும் இன்னர் ஸ்பேஸில், அது சைட்டோபிளாஸ்ம் அது மாதிரி. இதெல்லாம் சிம்பிளாஸ்ட் ஆஃப் செல்ஸ்னு உள்ளார போகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேப்பிடாக அப்டேக் ஆகும், அது வந்து பேசிவாக இருக்கும், அது வந்து அப்போபிளாஸ்ட் பாத்வே. செகண்ட் பார்த்தீங்கன்னா பேசிவாக ஸ்லோவாக அப்டேட் ஆகுன்னு வச்சுக்கோங்களேன், இது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டாக இருக்கணும், அது வந்து சிம்பிளாஸ்ட் ஆஃப் செல்ஸு. ஓகேங்களா, இதெல்லாம் செல் ஸ்பேஸில் கொண்டு போகிறது. இது ஃப்ரீ ஸ்பேஸ் இன்டர்செல்லுலர் ஸ்பேஸில் அப்சர்வ் ஆகிறது. ஓகேங்களா, இந்த பேசிவ் மூவ்மெண்ட் ஆஃப் அயன்ஸ் இன்டு த அப்போபிளாஸ்ட் யூஸ்வலி அக்யூர்ஸ் த்ரூ அயன் சேனல்ஸ் தான் நடக்கும். டிரான்ஸ்மெம்பரேன் ப்ரோட்டீன்ஸ் நம்ம ஏற்கனவே அதெல்லாம் படிச்சிருக்கோம். செலக்டிவ் போர்ஸ் இருக்கும், அது வழியாக போகும், அது வந்து 180 டிகிரி ரொட்டேட் ஆகும், அதனால தான் உள்ளார கொண்டு போகும் அப்படின்ட்டு. அதான் இந்த கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். அண்ட் அதர் ஹேண்ட் என்ட்ரி ஆர் எக்ஸிட் ஆஃப் அயன்ஸ் வந்து பொதுவாக வந்து ஃப்ளக்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, அந்த மாதிரி என்ட்ரி ஆஃப் எக்ஸிட் ஆஃப் அயன்ஸில் வந்து என்ட்ரினா இன்ஃப்ளக்ஸு, எக்ஸிட்னா அவுட்ஃப்ளக்ஸு. ஓகேங்களா, இதை சொல்கிறேன், அவுட்வர்ட் மூமெண்ட் எஃப்ளக்ஸ் அல்லது எஃப்ளக்ஸ். ஓகேங்களா, மூமெண்ட் ஆஃப் அயன்ஸ் எஃப்ளக்ஸ்னு சொல்கிறாங்க, இன்வர்ட் மூமெண்ட்டை இன்ஃப்ளக்ஸ், அவுட்வர்ட் மூமெண்ட் எஃப்ளக்ஸ் சொல்கிறாங்க. ஸோ இப்போ அதுக்கு முன்னாடி என்ன பார்த்தோம்னா ஆக்டிவ் ப்ராசஸ். சிம்பிளாஸ்ட்டில் வந்து எனர்ஜி தேவை. ஓகேங்களா, உள்ளார போகிறதுக்கு வெளியே வரதுக்கும் செல் ஸ்பேஸ்க்கு, அதனால் அது ஆக்டிவ் ப்ராசஸ் சிம்பிளாஸ்ட்டுங்கிறது. இதை நான் முன்னாடியே சொல்லிவிட்டேன் உங்களுக்கு. நெக்ஸ்ட் டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் சொல்யூட் எப்படி டிரான்ஸ்லொகேஷன், இப்போ நம்ம உள்ளார போயிடுச்சுன்னு பார்த்தோம், ஒரு சைலம் வரைக்கும் போகும். இது இப்படி வச்சு ரூட் ஹேர்ஸ் வழியாக வந்து பக்கத்தில் வரைக்கும் சைலம் வரைக்கும் போகும். இப்போ சைலம்லேருந்து டிப் ஆஃப் த பிளான்ட் வரைக்கும் போகணும்னா இப்போ லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணோம். லாங் டிஸ்டன்ஸ் ட்ராவலுக்கு பேர் டிரான்ஸ்லொகேஷன். எதில் டிரான்ஸ்லொகேஷன் நடக்கணும், மினரல்ஸ் மாற்றத்தில் போகும், சைலமில் போகும். ஓகேங்களா, ஸோ அப்படி சைலமில் போகிறது எப்படி வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரி வச்சு போகும். ஓகேங்களா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் வாட்டர் வந்து டிரான்ஸ்பிரேஷன் புல் தியரினால அப்படியே மேலே வந்து எவாப்ரேட் ஆகி போகும், அது கூடயே அந்த அயன்ஸ் சேர்ந்து கூடவே ஓடிடும். ஓகேங்களா, ஆனால் ரூட் ஏர்லேருந்து சைலம் வரைக்கும் வரதுக்கு காரணம் ரூட் ப்ரெஷர் தியரி. ஸோ அது ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட் நடக்கும், பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டும் நடக்கும். ஓகேங்களா, ஸோ மினரல் சால்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர்ட் த்ரூ சைலம் அலாங் வித் த ascending stream of water which is pulled up through plant by transpiration pull. இந்த டிரான்ஸ்பிரேஷன் புல் பற்றி லாஸ்ட் கிளாஸ் நம்ம தெளிவாக பார்த்துருந்தோம். அதை வந்து சப்போஸ் ப்ரீல டவுட் இருக்குன்னா அதை ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ அனலைசிஸ் ஆஃப் சைலம் சாப் வந்து சைலம் சாப்பை வந்து அனலைஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா அது மினரல் சால்ட்ஸ் இருக்கிறது கண்டுபிடிச்சிடலாம். ரேடியோக்டிவ் மினரல் வச்சு அதை கண்டுபிடிக்கலாம், ரேடியோக்டிவிட்டி அங்கே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா, செக் பண்ணுறதுக்கு ரேடியோக்டிவிட்டி யூஸ் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு சாயில் ஆஸ் ரிசர்வாயர்ஸ் ஆஃப் எசென்சியல் எலமெண்ட்ஸ். இப்போ சாயில் தான் வந்து மெயினாக எசென்சியல் எலமெண்ட்டுக்கு ரிசர்வாயராக இருக்கும். மைக்ரோ நியூட்ரியன்ட்னு சரி மேக்ரோ நியூட்ரியன்ட் சொல்லி எல்லாமே வந்து ஃபெர்டிலைசராக கொடுப்பாங்க சாயிலுக்கு. தேவைப்பட்டுச்சுன்னா இல்லை ஏற்கனவே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேங்களா, க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃப் பிளான்ட்டுக்கு கண்டிப்பாக தேவை. ஓகேங்களா, இந்த நியூட்ரியன்ஸ்லாம். ஸோ இது வந்து எப்படி வருதுன்னா வெதரிங் ஆஃப் ராக்ஸோடைய உடச்சி தூள் ஆகணும்னா அதில் இருந்தால் எல்லா நியூட்ரியன்ஸும் வருது. ஸோ அப்போ சாயில் எல்லா நியூட்ரியன்ட்டும் போகும். அப்படி தான் முதல்ல வந்துச்சு. எர்த்தே முதல்ல லாவா ராக்காக தான் இருந்துச்சு, எரிமலை குழம்பு அது மாதிரி தான் இருந்துச்சு, அந்த ராக்கு பாறையெல்லாம் இருந்துச்சு. அதை வந்து உதிர்ந்துட்டு தான் நம்ம சாயில வந்துச்சு. ஸோ ராக்ஸை வந்து உதிர அதை உடச்சி தூள் ஆக்குறது எதுனா மாசஸ் அண்ட் லைசன்ஸ். இதுவும் நாங்கள் இப்போ பார்த்துருக்கோம் லாஸ்ட் கிளாஸஸில். இதுதான் உதிர வைக்கிறது. லைசன்ஸ் ஒரு ஆசிட் செக்ரெட் பண்ணோம், அது உதிர வைக்கிறது. மாஸ் வந்து இன்னும் சூன்ஸ் இருந்தால் உடைக்கும். இதெல்லாம் பிரியோஃபைட்ஸ். இது வந்து பிரியோஃபைட்ஸ், இது ஆல்கே ப்ளஸ் ஃபங்கஸ் அசோசியேஷன். இது வந்து உதிர்ந்து வைக்கிது, அதனால வந்து நம்மளுக்கு நியூட்ரியன்ஸ் வந்து எடுத்துக்குது. ஓகேங்களா, இதான் ராக் மினரல்ஸ், அதனால தான் எல்லா நியூட்ரிஷன் கிடைக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சாயில் நாட் ஒன்லி சப்ளைஸ் மினரல்ஸ் பட் ஆல்சோ ஹார்பர்ஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. நிறைய மைக்ரோபும் வந்து சாயில் வச்சிருக்கும். அதை வச்சு அந்த மைக்ரோப் என்ன பண்ணும், பிளான்ட்டுக்கு ஹெல்ப் பண்ணும் இந்த நியூட்ரியன் நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுறதுக்கு. அப்படி நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணி அப்சர்வ் பண்ணுச்சுன்னா கிராப் ஈல்டை இன்க்ரீஸ் பண்ணும். ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்கும். சப்போஸ் சாயிலில் நியூட்ரியன்ட் இல்லை அப்படின்னா டிஃபிஷியன்சி ஆகிடும், அப்போ கிராப் ஈல்டை அஃபெக்ட் பண்ணும். அப்போ அஃபெக்ட் பண்ணுறதுனா நம்ம எக்ஸ்ட்ரா ஃபெர்டிலைசர் வழியாக கொடுத்தோம்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணும் ஃபீல்டு. அவ்வளோதான். இப்போ லாஸ்ட் டாபிக் என்னன்னா மெட்டபாலிசம் நைட்ரஜன் சைக்கிள். நைட்ரஜன் சைக்கிள் என்ன சொல்லியிருந்தோம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து நைட்ரஜன் வந்து ஃபிக்ஸ் பண்ணோம். எப்படி ஃபிக்ஸ் பண்ணோம், N2 அட்மாஸ்பியர்லேருந்து நைட்ரேட்டாக ஃபிக்ஸ் பண்ணோம். நைட்ரேட்டு, இந்த நைட்ரேட்லேருந்து அசிமுலேஷன் அப்சர்வ் பண்ணிக்கும் பிளான்ட்டு.
பிளான்ட் வந்து அப்சர்வ் பண்ணிக்கும். அங்கே பிளான்ட் அப்சர்வ் பண்ணோடனே அமோனிஃபிகேஷன் நடக்கும். இந்த நைட்ரேட்டை NH3 அமோனியம் அயனாக மாற்றும். மறுபடியும் இது என்ன பண்ணும், NO3 மாற்றும் நைட்ரேட்டு. ஓகேங்களா. இப்போ வந்து என்ன நடக்கும்னா அமோனிஃபிகேஷன்லேருந்து நைட்ரிஃபிகேஷன் நடக்கும். ஓகேங்களா. அதுக்கப்புறம் டீநைட்ரிஃபிகேஷன் நடக்கும். இன்னொருத்திலிருந்து N2 மாற்றி மறுபடியும் ஏருக்கு போயிடும். ஸோ இப்படி சைக்கிள் ரொட்டேட் பண்ணிட்டே இருக்கும். ஓகேங்களா. இதுதான் நைட்ரஜன் சைக்கிள் அவுட்லைன். இதை வந்து தெளிவாக பார்ப்போம். ஸோ இந்த ஃபிக்ஸில் பார்த்தா 2 டைப் இருக்குது. நேச்சுரல் ஃபிக்சேஷன் வந்து கெமிக்கல் ப்ராசஸ் வழியாக லைட்னிங், இந்த லைட்னிங் மின்னல் அடிக்குது பார்த்தீங்கன்னா அதனாலே ஃபிக்ஸ் ஆகலாம். இண்டஸ்ட்ரியல் ஃபிக்சேஷன் பண்ணலாம். இண்டஸ்ட்ரியல் ஃபிக்சேஷன்னா இப்போ நம்ம மனுஷங்க என்ன பண்ணுவோம், ஆர்டிஃபிஷியலாக NO3 ஃபெர்டிலைசர் உருவாக்கி அதை கொண்டு போய் பிளான்ட் சாயிலில் போட்டோம்னா அது இண்டஸ்ட்ரியல் ஃபிக்சேஷன் நாம் கொடுக்குறது. ஓகேங்களா. அது மாதிரி கொடுக்கலாம். அது ஆர்டிஃபிஷியல் ப்ராசஸ் இல்லை ஃபிசியோ கெமிக்கல் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன். பயாலஜிக்கல்னா மைக்ரோப் தானாக ஃபிக்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா. ஸோ இதை பற்றிலாம் இங்கே பார்க்க போகிறோம். இந்த பயாலஜிக்கல் ஃபிக்சேஷன் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வரும். அதுதான் நம்ம மெயினாக இங்கே பார்க்க போகிறோம். ஸோ அப்பார்ட் ஃப்ரம் கார்பன், ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் இஸ் த மோஸ்ட் ப்ரிவலண்ட் எலமெண்ட் இன் லிவிங் ஆர்கானிசம்ஸ். நைட்ரஜன் தான் வந்து அமினோ ஆசிட், ப்ரோட்டீன், ஹார்மோன், குளோரோஃபில், மெனி ஆஃப் த வைட்டமின்ஸில் நைட்ரஜன் இருக்கும். இந்த நைட்ரஜனுடைய சோர்ஸ் எங்கே இருக்கும், அட்மாஸ்பியரில். 78% ஆஃப் அட்மாஸ்பியரிக் ஏர் வந்து நைட்ரஜன் இருக்கும். ஸோ பிளான்ஸ் compete with the microbes for limited nitrogen that is available in the soil. ஸோ நைட்ரஜன் வந்து சாயில் வந்து அவைலபிள் இருக்கிறத நம்ம பிளான்ட்டும் மைக்ரோபும் அடிச்சுக்கிட்டு எடுத்துக்கோங்க. இந்த நைட்ரஜன் வந்து பார்த்தீங்கன்னா லிமிட்டிங் நியூட்ரியன்ட் தான். நேச்சுரலாக இருந்துச்சு அக்ரிகல்ச்சர் ஈக்குவேஷன் கம்மியாக தான் இருக்கும். இந்த நைட்ரஜன் வந்து 2 நைட்ரஜன் ஆட்டமாக பொதுவாக வந்து எக்ஸிஸ்ட் ஆகும். N ட்ரிபிள் பாண்ட் N வந்து அட்மாஸ்பியரில் 2 இப்படி இருக்கும். இந்த ப்ராசஸ் ஆஃப் கன்வர்ஷன் ஆஃப் நைட்ரஜன் டு அமோனியா இதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். நேச்சரில் பார்த்தீங்கன்னா என்ன நடக்கும்னா லைட்னிங் அண்ட் அல்ட்ராவயலட் ரேடியேஷன், UV ரேடியேஷனும் மின்னலும் பார்த்தீங்கன்னா இந்த எனர்ஜி கொடுத்து இந்த நைட்ரஜன் ஆக்சைட்ஸாக கன்வெர்ட் பண்ணும். NO, NO2, N2 அப்படின்னா. இண்டஸ்ட்ரியல் கம்பஷன்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த ஃபாரஸ்ட் ஃபயர்ஸு, இந்த இது இண்டஸ்ட்ரியிலேருந்து எரிவாயு வர்றது, ஆட்டோமொபைல்லேருந்து வண்டியிலேருந்து வெளியே வர்றது, பவர் ஜென்ரேட்டிங் ஸ்டேஷன்லேருந்து வெளியே வருது, இதெல்லாம் வந்து சோர்ஸஸ் ஆஃப் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ். ஓகேங்களா. அதெல்லாம் நைட்ரஜன் ஆக்சைட்ஸ் ரிலீஸ் பண்ணும். டீகம்போஷன் ஆஃப் ஆர்கானிக் நைட்ரஜன் ஆஃப் டெட் பிளான்ட்ஸ், அனிமல்ஸ். இந்த அனிமல் பிளான்ட்லாம் இருக்கிற நைட்ரஜன் இருக்கும் தெரியுமா, இந்த டிஷ்யூ, அந்த சதையில் அந்த மீட்லாம் இருக்குங்களா, கறிக்குள்ளே இருக்கும்ல, அதெல்லாம் அமோனியாக மாறும். அதுக்கு பேர் அமோனிஃபிகேஷன். ஸோ ஆர்கானிக் நைட்ரஜன் பிளான்ட் அண்ட் அனிமல்லேருந்து அமோனியா மாறதுக்கு பேர் அமோனிஃபிகேஷன். ஓகேங்களா. சம் ஆஃப் திஸ் அமோனியா வாட்டர்லெஸஸ் தட் ரீஎன்டர்ஸ் த அட்மாஸ்பியர். சில அமோனியா வந்து எவாப்ரேட் ஆகி அட்மாஸ்பியருக்கு மறுபடியும் போயிடும். பட் மோஸ்ட் ஆஃப் தேம் வந்து கன்வெர்டட் இன்டு நைட்ரேட் பை சாயில் பாக்டீரியா. நைட்ரேட்டாக கன்வெர்ட் ஆகி மறுபடியும் இது நைட்ரேட் எங்கே யூஸ் ஆகும்னா பிளான்ட்டுக்கு அப்சர்வ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அந்த நைட்ரேட்டை கன்வெர்ட் பண்ணுறது இது பாக்டீரியா தான் கன்வெர்ட் பண்ணும். ஓகேங்களா. அதுதான் இந்த கான்செப்ட். இதுக்கு பேர் நைட்ரிஃபிகேஷன் சொல்லுவாங்க. என்னது, அமோனியாவை நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் நைட்ரிஃபிகேஷன். அதுக்கு என்னென்ன அந்த பாக்டீரியாவுக்கு அந்த நைட்ரிஃபைங் பாக்டீரியாவுக்கு பேர் கீமோ ஆட்டோட்ராப்ஸ். அப்படின்னா இப்படி கன்வெர்ட் பண்ணும்போது எனர்ஜி ரிலீஸ் ஆகும். அந்த எனர்ஜியை அந்த பாக்டீரியா எடுத்துக்கிட்டு உயிர் வாழும். ஓகேங்களா. ஆட்டோட்ராப்னு தானாக சென்சிஸ் பண்ணுறது வித் தி ஹெல்ப் ஆஃப் கெமிக்கல் நியூட்ரியன்ஸ். ஓகேங்களா. இதே வந்து ஃபோட்டோ ஆட்டோட்ராப்ஸ்னால் லைட்டை யூஸ் பண்ணி சாப்பாடு தயாரிக்கிறது, இது கெமிக்கல் யூஸ் பண்ணி சாப்பாடு தயாரிக்கிறது. ஓகேங்களா. இந்த நைட்ரஜன் கூட அது எடுத்துக்கும், அந்த பாக்டீரியா எடுத்துக்கும். மீதி இருக்கிறது தான் நம்மளுக்கு பிளான்ட் கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணும், இந்த அமோனியாவை வந்து ஆக்சிஜன் யூஸ் பண்ணி நைட்ரைட்டாக கன்வெர்ட் பண்ணும். அப்புறம் அந்த நைட்ரேட்டாக மாற்றும். ஓகேங்களா. இது 2 ப்ராசஸ் இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து அமோனியஸ் ஃபஸ்ட்டு ஆக்சிஜன் டு நைட்ரேட் பை த பாக்டீரியம் நைட்ரோசோமோனஸ், நைட்ரோகாக்கஸ். இந்த 2 பாக்டீரியா இம்பார்ட்டன்ட். ஃபஸ்ட்டு வந்து அமோனியாவை நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது இந்த பாக்டீரியா. அந்த நைட்ரேட்டாக கன்வெர்ட் பண்ணுறது நைட்ரோபாக்டர். ஸோ 2 முக்கியம். ஸோ அப்போ இங்கே வந்து நைட்ரோசோமோனஸ் ஆர் நைட்ரோபாக்டர்னு சொல்லுவாங்க. நைட்ரோகாக்கஸ்ன்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இங்கே வந்து நைட்ரோபாக்டர். ஸோ இது கேட்பாங்க. இது நான் அவங்க சப்போஸ் வந்து பற்றி இது கொடுத்து கூட கேட்பாங்க. எது கொடுத்து கேட்பாங்கன்னா நைட்ரோகாக்கஸ். இந்த ஈக்குவேஷன் கொடுத்துட்டு இங்கே என்ன இந்த ஏயில் என்ன பாக்டீரியா வரும்னு கேட்பாங்க. அதெல்லாம் நீங்கள் கரெக்டாக எழுதணும். இதுதான் இம்பார்ட்டன்ட் இந்த லெசனில். அதுக்கப்புறம் இது எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமே பார்ப்போம். அதுவும் இம்பார்ட்டன்ட் அந்த மெக்கானிசம். இந்த நைட்ரேட் தஸ் ஃபார்ம். இப்போ நைட்ரேட் ஃபார்ம் ஆச்சு பார்த்தீங்களா, அது வந்து பிளான்ட் அப்சர்வ் ஆகிடும் அண்ட் டிரான்ஸ்போர்ட்டட் லீவ்ஸ்க்கு போயிடும். அந்த லீவ்ஸில் என்ன பண்ணோம், இந்த நைட்ரேட் வந்து ரெடியூஸ் ஆகி அமோனியா ஃபார்ம் ஆகும். இந்த அமோனியா என்ன பண்ணோம்னா இந்த அமினோ ஆசிட்ஸ் ஃபார்ம் ஆகும். இந்த அமினோ ஆசிட்ஸ் வந்து ப்ரோட்டீன் ஃபார்ம் ஆகும். அந்த அமைன் குரூப்பில் போய் ஒட்டிக்கும். சப்போஸ் நைட்ரேட் % இந்த சாயில் இஸ் ஆல்சோ ரெடியூஸ் டு நைட்ரஜன். இந்த சாயில் இருக்கிற நைட்ரேட் வந்து காலகாலத்தில் வந்து நைட்ரஜனாக மாறிடும். அப்படி மாறிச்சுன்னா அதுக்கு பேர் டீநைட்ரிஃபிகேஷன். அது டீநைட்ரிஃபிகேஷன் ஆகி அட்மாஸ்பியரிக் ஏருக்கு போயிடும். மறுபடியும் ஏர்லேருந்து மறுபடியும் வரும். ஸோ இப்படி சுற்றிக்கிட்டே இருக்கும். இந்த டீநைட்ரிஃபிகேஷன் பண்ணுற பாக்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா சூடோமோனாஸ் தையோபைசிலஸ். ஸோ டீநைட்ரிஃபிகேஷன் என்னது, நைட்ரேட்டை நைட்ரஜனாக மாற்றுறது தான் டீநைட்ரிஃபிகேஷன். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஒவ்வொன்றும் என்னென்ன வருதுன்னு சொல்லி கேட்பாங்க. ஓகேங்களா. அதுதான் டீநைட்ரிஃபிகேஷன். நைட்ரேட்டை நைட்ரஜனாக மாற்றுறது வந்து டீநைட்ரிஃபிகேஷன். அதுக்கு இந்த பாக்டீரியா யூஸ் ஆகுதுன்னு கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். இதுதான் மெயின் கதை இந்த லெசன்லேயே. கொஞ்சம் இம்பார்ட்டன்ட், ஈஸியாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் படிக்க தேவையில்ல.
ஸோ நம்மளுக்கு தெரியும் அட்மாஸ்பியரில் N2 தான் அதிகமாக இருக்குது அப்படின்ட்டு இருக்குன்னு சொல்லி தெரியும். ஒன்லி சில ப்ரோகேரட்டிக் ஸ்பீசிஸ் மட்டும்தான் இந்த அட்மாஸ்பியருக்கு N2-வை கன்வெர்ட் பண்ணி NO3-யை கன்வெர்ட் பண்ணி பிளான்ட்டில் ஃபிக்ஸ் பண்ணும். ஓகேங்களா? அந்த எந்த பிளான்ட்டில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மோஸ்ட்லி இந்த பல்சஸ், துவரம்பருப்பு அது மாதிரி பல்சஸ் உடைய பிளான்ட்டில் தான் இருக்கும். இப்போ வந்து நீங்கள் ஒரு துவரம்பருப்பு அது மாதிரி இருக்கிற பிளான்ட்டை வந்து அந்த பூ பூக்கிற டைமில் அந்த காய் கேட்குற சமயத்தில் பிடிங்கி பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் வந்து பண்டில் நோடாக இருக்கும், முட்டை முட்டையாக இருக்கும். அதை தான் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா அங்கே தான் அப்படி இருக்கும். அது என்ன பண்ணும், சரௌண்டிங் நைட்ரஜன் எடுத்து ஃபிக்ஸ் பண்ணி பிளான்ட்டு கொடுக்கும். அந்த பிளான்ட் என்ன பண்ணும், சாப்பாடு இது கொடுக்கும். ஸோ அப்போ ரெண்டுமே சிம்பியாட்டிக் அசோசியேஷன். சிம்பியாட்டிக் அசோசியேஷன் என்னென்ன சொல்லியிருக்கேன், இதுக்கு பேர் மியூச்சுவலிசம் கூட சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்று சேர்ந்து வாழ்ந்துக்கிறது. ஓகேங்களா? ரெண்டும் வந்து ஈக்குவலாக ஒன்று எனர்ஜி பரிமாறிக்கிட்டு ரெண்டும் சேர்ந்து வாழ்கிறது தான் சிம்பியாட்டிக் அசோசியேஷன் சொல்லுவாங்க. அது பண்ணுற பாக்டீரியாஸ் சில ப்ரோகேரட்டிக் பாக்டீரியா, அது மேபி ஃப்ரீயாக இருக்கலாம், இல்லை அனரோபிக் ஏரோபிக்காக இருக்கலாம். ஓகேங்களா? அதை பின்னாடி பார்ப்போம். ஓகேங்களா? ஸோ இதுதான் கான்செப்ட். ஓகேங்களா? ஸோ அட்மாஸ்பியரிக் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும். ரிடக்ஷன் ஆஃப் நைட்ரஜன் டு அமோனியா பை லிவிங் ஆர்கானிசம்ஸ் தான் நைட்ரஜன் ஃபிக்ஸ், பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் சொல்கிறாங்க. ஓகேங்களா? இது நைட்ரஜனை அமோனியாவாக மாற்றுறது தான் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். ஓகேங்களா? அதுக்கு அது வந்து அந்த பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் மைக்ரோபு, அந்த மைக்ரோபுக்குள்ளே யூஸ் பண்ணுற என்சைம் தான் நைட்ரஜனேஸ் என்சைம். இதுக்கு தான் நம்ம ஏற்கனவே எலமெண்ட்ஸில் பார்த்துருந்தோம், மைக்ரோ எலமெண்ட்ஸ், மேக்ரோ எலமெண்ட்ஸ், மாலிபிடம்லாம் இதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்ட்டு. இந்த என்சைம் நைட்ரஜனேஸ் விச் இஸ் கேப்பபிள் ஆஃப் நைட்ரஜன் ரிடக்ஷன் இஸ் பிரசன்ட் எக்ஸ்க்ளூசிவ் இன் ப்ரோகேரியட்ஸ். ப்ரோகேரியட்ஸ் தான் இருக்குது. என்னென்ன ப்ரோகேரியட்ஸ் இருக்குது, ப்ரோகேரியட்ஸ் எங்கே இருக்கும், யூனிசெல்லுலர் தான் இருக்கும். அது எங்கே இருக்குன்னா மொனிராங்கிற கிங்டமில் இருக்கும். என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா சைனோபாக்டீரியா தான் மெயினாக சொல்லுவாங்க. சைனோபாக்டீரியா அண்ட் அதர் பாக்டீரியாஸ். சைனோபாக்டீரியா தான் மெயினாக யூஸ் ஆகுமா. ஸோ அந்த என்னென்ன பாக்டீரியான்னு கீழே பார்ப்போம். இந்த நைட்ரஜன் ஃபிக்ஸிங் மைக்ரோப்ஸ் குட் பி ஃப்ரீ லிவிங்காக இருக்கலாம், தனியாக வாழலாம், இல்லை சிம்பியாட்டிக் இது கூட ஒட்டிட்டு வாழலாம் பிளான்ட்டுடைய ரூட்ஸ் கூட. எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் ஏரோபிக் மைக்ரோப்னா அசிட்டோபாக்டர், அதே மாதிரி பெய்ஜர்னிக்கா, இதெல்லாம் வந்து ஃப்ரீ லிவிங் ஏரோபிக் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பாக்டீரியா. ஓகேங்களா? அனரோபிக் மைக்ரோப்ஸ் அது என்னது, அசிட்டோபாக்டர், நெக்ஸ்ட்டு பெய்ஜர்னிக்கா. ஓகேங்களா? இதெல்லாம் வந்து ஃப்ரீ லிவிங்காக இருக்கும். நெக்ஸ்ட் ரோடோஸ்பைரெல்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்பாங்க உங்களுக்கு கொஸ்டின், அதனால தான் தனியாக எழுதி காட்டுறேன். ரோடோஸ்பைரெல்லாம் பார்த்தீங்கன்னா அனரோபிக் அண்டு ஃப்ரீ லிவிங். இது கூட கிளாஸ் 2 அனரோபிக் ஃப்ரீ லிவிங் தான். இது ரெண்டும் இது புக்கில் இருக்கிற எக்ஸாம்பிள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து சைனோபாக்டீரியா கூட இது மாதிரி நைட்ரஜன் ஃபிக்ஸிங் பண்ணும். இதெல்லாம் நார்மல் பாக்டீரியா. சைனோபாக்டீரியா என்னென்னு பார்த்தீங்கன்னா அனபென்னா நாஸ்டாக், இதெல்லாம் ஃப்ரீ லிவிங் நைட்ரஜன் ஃபிக்சர்ஸ். ஓகேங்களா? ஃப்ரீ லிவிங் இன்னொரு எக்ஸாம்பிள் அனபென்னா நாஸ்டாக். ஓகேங்களா? இதெல்லாம் சைனோபாக்டீரியோடைய டைப்ஸ். நெக்ஸ்ட்டு சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன், பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். சிம்பியாட்டிக் எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும்னா, அதாவது இந்த ரூட்டில் போயிட்டு இது நோடில் ஃபார்ம் ஆகி உட்காந்துக்கும், பிளான்ட் வந்து இதுக்கு சாப்பாடு கொடுக்கும், இது வந்து நைட்ரஜன் அப்சர்வ் பண்ணி இது கொடுக்கும், ரெண்டும் வந்து ஒட்டு வாழ்ந்துங்க. ஸோ செவரல் டைப்ஸ் ஆஃப் சிம்பியாட்டிக் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் பாக்டீரியா இருக்கணும், நிறைய தெரியும். மோஸ்ட் ப்ராமினெண்ட்டாக என்ன இருப்பாங்கன்னா லெக்யூம் பாக்டீரியா ரிலேஷன்ஷிப். லெக்யூம்னா அந்த பல்சஸ் பிளான்ட்டு, அப்புறம் ஒரு பாக்டீரியா ரெண்டு சேர்ந்து வந்து ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும், அதாவது சிம்பியாட்டிக் அசோசியேஷனில் இருக்கும். ஸ்பீசிஸ் ஆஃப் ராட் ஷேப்டு ரைசோபியம் வந்து இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த ரூட்ஸ் ஆஃப் செவர் லெக்யூம் பிளான்ட்ஸ், அல்ஃபால்ஃபா, ஸ்வீட் கிளவர், ஸ்வீட் பீ, லென்டில்ஸ், கார்டன் பீ, பச்சை பட்டாணி, பிராட் பீ, கிளவர் பீன்ஸ், இது எல்லாத்துக்குமே இந்த ரைசோபியம் இருக்கும். ஸோ இம்பார்ட்டன்ட் ரைசோபியம் தான் இங்கே புக்கில் கொடுத்துருக்க இந்த பிளான்ட்டுக்குலாம் அட்டாச் ஆகிருக்கும். இந்த மோஸ்ட் காமன் அசோசியேஷன் இன் ரூட் இஸ் நோடில்ஸ். நோடில்ஸ் தான் அட்டாச் ஆகிருக்கும். இந்த நோடில் வந்து ஸ்மால் அவுட் க்ரோத் ஆன் த ரூட்ஸ். இப்போ ரூட் இப்படி இருக்குன்னா சின்ன நோடிலாக ஃபார்ம் ஆகிருக்கும், பிங்க் கலரில் இருக்கும், டார்க் பிங்க் கலரில். மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், இல்லை நீங்கள் பிளான்ட் அப்படிங்க பார்த்தீங்கன்னா தெரியும். பூப்புற காய் கேட்குற சமயத்தில் இந்த மைக்ரோப், இந்த ஃப்ராங்கியா மைக்ரோப் என்ன பண்ணோம்னா இட் இஸ் அது ஒரு மைக்ரோபு. அந்த மைக்ரோப் வந்து பார்த்தீங்கன்னா ஆல்சோ கீமோட்டோட்ராஃப் ஆல்சோ ப்ரொடியூசஸ் நைட்ரஜன் ஃபிக்ஸிங் நோடியூல்ஸ் இன் ரூட்ஸ் ஆஃப் நான் லெகுமினஸ் பிளான்ட்ஸ். இந்த லெகுமினஸ் பிளான்ட் தவிர மற்ற பிளான்ட் ஆல்னஸ்ஸு அது மாதிரி இருக்கிற பிளான்ட்டில் வந்து இந்த ஃப்ராங்கியா வந்து அட்டாச் ஆகும். இந்த கொஸ்டின் 2-3 டைம் கேட்டிருக்காங்க நீட்டில். ஆல்னஸ் கூட அட்டாச் இருக்கிறது சிம்பியாட்டிக் அசோசியேஷனில் ஃப்ராங்கியா, அது கூட நோடில்ஸ் ஃபார்ம் ஆகுது. ஆல்னஸ்ங்கிறது நான் லெக்யூம் பிளான்ட், அது கூட இருக்கிற பாக்டீரியா ஃப்ராங்கியான்னு சொல்லிட்டு. போத் ரைசோபியம் அண்ட் ஃப்ராங்கியா எல்லாமே ஃப்ரீ லிவிங் இன் சாயில் தான். பட் சாயிலில் தனியாக வாழும். பட் ரூட் நோடியூல் அட்டாச் ஆச்சுன்னா இது சிம்பியாட்டிக்காக தான் வாழும், தனியாக வாழாது. ஓகேங்களா? சிம்பியாட்டிக்காக இருந்தால் மட்டும் தான் நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும். அது என்னன்னா அந்த பிளான்ட் எதுக்கு சாப்பாடு கொடுத்தாலும் அதுக்கு இது சாப்பாடு கொடுக்கும், அதுதான் சிம்பியாட்டிக் அசோசியேஷன். இப்போ வந்து அதான் பார்த்தேன், பல்ஸ் பிளான்ட்லாம் வந்து ஃப்ளவரிங்க்கு முன்னாடி நீங்கள் பிடிங்கி பார்த்தீங்கன்னா அந்த ரூட்டில் நோடியூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? அவுட் க்ரோத் இருக்கும், இதுதான் நோடியூல். ஓகேங்களா? அது ரெட் கலரில் இல்லை பிங்க் கலரில் தெரியும், அதான் சொல்லியிருக்காங்க. அந்த பிங்க் கலருக்கு காரணம் என்ன தான், டியூ டு பிரசன்ஸ் ஆஃப் லெகுமினஸ் ஹீமோகுளோபின், லெக் ஹீமோகுளோபின். வருஷம் இந்த கொஸ்டின் கேட்டுருக்காங்க. லெகுமினஸ் ஹீமோகுளோபின், லெக் ஹீமோகுளோபின், இதை வச்சு வருஷம் கொஸ்டின் கேட்டுருக்காங்க. இது மாதிரி கேட்பாங்கன்னா அந்த ரெட் கலருக்கு காரணம் என்ன, பிங்க் கலருக்கு காரணம் என்ன, பிகாஸ் பிரசன்ஸ் ஆஃப் லெகுமினஸ் ஹீமோகுளோபின் இந்த நோடியூல்ஸ். அதே மாதிரி லெகுமினஸ் ஹீமோகுளோபின்ங்கிறது என்னது, இட் இஸ் இந்த நைட்ரஜனஸ் என்சைம்ங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த லெகுமினஸ் ஹீமோகுளோபின் தான் நோடியூலில் ஃபார்ம் ஆயிருக்கும். அந்த உள்ளார இருக்கிறது நைட்ரஜன்ஸுங்கிறது அனரோபிக் என்சைம்.
அப்போ ஆக்சிஜன் பட்டுச்சுன்னா இது வந்து டேமேஜ் ஆகிடும். அப்போ நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணாது. அப்போ அந்த ஆக்சிஜன்லாம் என்ன பண்ணணும்னா இது லெகுமினஸ் ஹீமோகுளோபின் இதை எடுத்துகிட்டு போய் ஆக்சிஜனை வந்து உடச்சி அது சாப்பிட்ரும். அதுதான் இதுக்கு இன்னொரு பேர் ஆக்சிஜன் ஸ்கேவஞ்சர்னு சொல்லுவாங்க. O2 ஸ்கேவஞ்சர். இது இம்பார்ட்டன்ட். இது மாதிரி வகையாக இதில் இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ நைட்ரஜன் என்சைமை ப்ரொடெக்ட் பண்ணுறதும் இதுதான் லெகுமினஸ் ஹீமோகுளோபின். அது ஆக்சிஜன் போட்டுச்சுன்னா நைட்ரஜன் என்சைம் வேலை செய்யாது. அனரோபிக் கண்டிஷன் தான் வேலை செய்யும். அதனால தான் நோடியூல் மாதிரி சுற்றியில் ஃபார்ம் ஆகிட்டு பிங்க் கலரில் ஃபார்ம் ஆயிருக்கு. உள்ளார ஆக்சிஜனே அனுப்பாது. அது வர ஆக்சிஜன்லாம் லெகுமினஸ் ஹீமோகுளோபின் உடச்சி தள்ளிடும். ஸோ அந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி அதுக்கு இருக்குது. ஃபஸ்ட்டு நோடியல் ஃபார்மேஷன். இப்போ நோடியல் எப்படி ஃபார்ம் ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து என்னென்ன இருக்குது உங்களுக்கு, ஒரு ரூட் இருக்குன்னா அந்த ரூட்லேருந்து ரூட் ஹேர்ஸ் இருக்கும். இப்போ இந்த பாக்டீரியா என்ன பண்ணோம்னா இங்கே போய் என்ன பண்ணோம், மல்டிப்ளை ஆகும் அந்த நோடியூல்ஸ் பக்கத்தில். எந்தெந்த பிளான்ட் வந்து சசப்டபிளாக இருக்குது, எந்தெந்த பிளான்ட்டுக்கு வந்து நம்ம ஆள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பாக்டீரியா பார்த்து கரெக்டாக அங்கே போயிட்டு மல்டிப்ளை ஆகும். மல்டிப்ளை ஆன உடனே என்ன சுருங்கிடும் இந்த நோடியூல். இந்த நோடியூல் சுருங்கின உடனே இது என்ன பண்ணும், உள்ளார ஒரு த்ரெட் மாதிரி ஃபார்ம் ஆகி உள்ளார போயிடும். இந்த ரூட் ஹேர் வழியாக போய் கார்டெக்ஸ், நம்ம வந்து எபிடெர்மிஸ் இருக்கும், அங்கே ரூட் ஹேர் இருக்கும், அப்புறம் கார்டெக்ஸ் இருக்கும், அப்புறம் எண்டோடெர்மிஸ் இருக்கும், அப்புறம் பெரிசைக்கிள் இருக்கும், அப்புறம் சைலம் ஃப்ளோயம் இருக்குமா. இப்போ நம்ம இது வந்து இங்கேருந்து வந்து கார்டெக்ஸில் போயிட்டு ஒரு நோடியல் மாதிரி ஃபார்ம் ஆகிடும். திக்காக அங்கே போய் மல்டிப்ளை ஆகி அப்புறம் திக் மாதிரி ஃபார்ம் ஆகி பிங்க் கலரில் ஃபார்ம் ஆகிடுமா. அது வந்து அப்படி பெரிய அவுட் க்ரோத் மாதிரி வெளியிலும் தெரியும். அதனால தான் நம்மளுக்கு வெளியே பார்த்தாலும் தெரியுது. ஸோ அங்கே பூந்துக்கிட்டு நைட்ரஜன்லாம் வந்து நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்கும். அப்படியே நைட்ரஜன் எடுத்து சைலம் உள்ள அனுப்பிட்டு இருக்கும். ஏன்னா சைலம் தான் மைக்ரோ நியூட்ரியன்ஸ்லாம் போகுது, அதை வழியாக அனுப்பிக்கிட்டே இருக்கும். சோர்ஸ் மாதிரி இண்டஸ்ட்ரி மாதிரி ஃபார்ம் பண்ணி அனுப்பிகிட்டே இருக்கும். அது மேலே போயிட்டே இருக்கும் வாட்டரோட. இதுதான் கான்செப்ட். The nodule formation involves a sequence of multiple interactions between Rhizobium bacteria and roots of host plant. ஓகே, இப்போ நம்ம இப்போ பார்த்தது தான் இங்கே பார்க்க போகிறோம். ரைசோபியமும் ரூட்ஸ் ஆஃப் ஹோஸ்ட் பிளான்ட்டுக்கு நடுவில் ரெண்டும் வந்து ஃபார்ம் ஆகிட்டு இருக்கும். பிரின்சிபல் ஸ்டேஜஸ் இந்த நோடியூல் ஃபார்மேஷன் ஆர் சம்மரைஸ்ட் as follows. இம்பார்ட்டன்ட் ஸ்டேஜஸ்லாம் இங்கே கொடுத்துருக்காங்க. ரைசோபியம் ஃபஸ்ட்டு மல்டிப்ளை ஆகும். காலனைஸ் த சரௌண்டிங்ஸ் ஆஃப் ரூட்ஸ். ரூட்டுக்கு பக்கத்தில் இருந்து சரௌண்டிங்கை காலனைஸ் பண்ணலாம். காலனைஸ் தான் மல்டிப்ளை நிறைய ஃபார்ம் ஆகும். அண்ட் கெட் அட்டாச் டு த எபிடெர்மல் அண்ட் ரூட் ஹேர் செல்ஸ். எபிடெர்மல் செல்ஸ்க்கு ரூட் ஹேர் செல்ஸும் அட்டாச் பண்ணிக்கும். இந்த ரூட் ஹேர்ஸ் கர்ல் ஆகும், வளைஞ்சிரும், சுருளுக்கும். ஓகேங்களா, பாக்டீரியா இருக்கிறது பார்த்து அந்த பாக்டீரியா இன்வைட் த ரூட் ஹேர். அப்புறம் அதை பார்த்துட்டு பாக்டீரியா உள்ளார கொண்டு போயிடும், இன்வைட் பண்ணிக்கும். அண்ட் இன்ஃபெக்ஷன் த்ரெட் இஸ் ப்ரொடியூஸ்ட் கேரிங் த பாக்டீரியா இன்டு த கார்டெக்ஸ் ஆஃப் த ரூட். ஒரு த்ரெட் ஃபார்ம் ஆகும். அந்த த்ரெட் வந்து கார்டெக்ஸ் வரைக்கும் கொண்டு போயிடும் அந்த பாக்டீரியாவை. வேர் த இனிஷியேட் த நோடியல் ஃபார்மேஷன் இந்த கார்டெக்ஸ் ஆஃப் த ரூட். அங்கே தான் நோடியல் ஃபார்மேஷன் ஸ்டார்ட் பண்ணணும். Then the bacteria is released from the thread into the cells, which leads to the differentiation of specialized nitrogen fixing cells. அப்புறம் அந்த நோடியூல்ல இருந்து பார்த்தீங்கன்னா இந்த பாக்டீரியா ரிலீஸ் ஆகிடும். ரிலீஸ் ஆன உடனே பெரிய நோடியூலாக ஃபார்ம் ஆகும். அதுதான் ஸ்பெஷலைஸ்டு நைட்ரஜன் ஃபிக்சிங் செல்ஸ். அங்கே தான் நைட்ரஜன் ஃபிக்சிங் செல்ஸை ஃபார்ம் பண்ண வைக்கும், டிஃப்ரென்ஷியேட் பண்ண வைக்கும் ஒவ்வொரு செல்லில் கார்டெக்ஸ் செல்ஸை. The nodule thus formed, nodule ஃபார்ம் ஆகிடுச்சு, establishes a direct vascular connection with the host for exchange of nutrients. டேரெக்டாக அந்த சைலம் வாஸ்குலர் கனெக்ஷனில் டேரெக்டாக கனெக்ஷன் பண்ணிடுறோம். அப்போ என்ன பண்ணோம், நியூட்ரியன்ட் வரதெல்லாம் அங்கே கொடுத்துட்டே இருக்கும் வரிசையாக. அப்புறம் ஃப்ளோயம்லேருந்து கனெக்ட் ஆகிடும். ஃப்ளோயமில் சாப்பாடு எடுத்துக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். அவ்வளோதான் இந்த கான்செப்ட். ஓகேங்களா. இந்த நோடியூல் கண்டெயின்ஸ் ஆல் த நெசசரி பயோகெமிக்கல் காம்பவுண்ட்ஸ். எல்லா காம்பவுண்டும் அதுக்குள்ளே இருக்கும். எக்ஸாம்பிள் என்சைம் நைட்ரஜனேஸ் அண்ட் லெக் ஹீமோகுளோபின். இந்த லெக் ஹீமோகுளோபின்னா என்சைம் நைட்ரஜனேஸை ப்ரொடெக்ட் பண்ணும். இந்த என்சைம் நைட்ரஜன்ஸ் வந்து அனரோபிக் என்சைம். அப்படின்னா ஆக்சிஜன் இல்லாதப்போ மட்டும்தான் இது வந்து வேலை நடக்கும், நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணும். ஆக்சிஜன் இருந்தால் அந்த என்சைமை டேமேஜ் பண்ணிடும். அதுக்கு என்ன பண்ணும், இந்த நோடியலுக்குள்ளே லெக் ஹீமோகுளோபின் இருக்கும். இந்த லெக் ஹீமோகுளோபின்ங்கிறது O2 ஸ்கேவஞ்சர். O2 ஸ்கேவஞ்சர் சப்போஸ் ஆக்சிஜன் தெரியாதனால இருந்துச்சுன்னா லெக் ஹீமோகுளோபின் ஆக்சிஜன் உடச்சி தூக்கிடும். அதே மாதிரி இந்த லெக் ஹீமோகுளோபின் இருக்கிறதுனால அந்த நோடியல் பிங்க் கலரில் இருக்குது. ஓகேங்களா. The enzyme nitrogenase is an molybdenum iron protein. ஓகேங்களா. அண்ட் catalyzes the conversion of atmospheric nitrogen to ammonia. ஸோ atmospheric nitrogen அமோனியாவை மாற்றுறதுக்கு காரணம் இந்த லெக் ஹீமோகுளோபின். ஓகேங்களா. நைட்ரஜன் என்சைம் கேட்டலைஸ் பண்ணி மூவ் பண்ணி வைக்கும். இந்த அமோனியா தான் ஃபஸ்ட்டு ஸ்டேபிள் ப்ராடக்ட் ஆஃப் நைட்ரஜன் ஃபிக்சேஷன். ஃபஸ்ட்டு இதுதான் ஃபார்ம் ஆகும். அந்த பிக்சரை தான் இங்கே கொடுத்துருப்பாங்க. இந்த பிக்சர் நம்ம ஃபைனலாக வந்து ஒரு ரிவ்யூக்கு பார்ப்போம். இந்த ரியாக்ஷன் எப்படி நடக்கும்னா, நைட்ரஜனை 16 ATP யூஸ் பண்ணிக்கிட்டு NH3 ஃபார்ம் ஆகும். இந்த ஃபார்ம் ஆகிற NH3 இந்த ஏடிபியும் முதல்ல அந்த பாக்டீரியா யூஸ் பண்ணிக்கும். நைட்ரஜனஸ் என்சைம் இருக்கிற பாக்டீரியா ரைசோபியம் அது எவ்வளோ யூஸ் பண்ணிவிட்டோ மீதி இருக்கிறதா நம்ம பிளான்ட்டு கொடுக்கும். மோஸ்ட்லி கம்மியாக தான் யூஸ் பண்ணிக்கும், மீதி நிறையா தான் நம்மளுக்கு கொடுக்கும். நம்மளுக்கு யூஸ்ஃபுல் தான் அந்த பிளான்ட்டுக்கு யூஸ்ஃபுல் தான் அந்த பாக்டீரியா. இந்த என்சைம் நைட்ரஜனேஸ் வந்து இஸ் ஹைலி சென்சிட்டிவ் டு த மாலிகுலர் ஆக்சிஜன். ஸோ ஆக்சிஜன் வந்துச்சுன்னா அது டேமேஜ் ஆகிடும். ஸோ இட் ரெக்வயர்ஸ் அனரோபிக் கண்டிஷன். அந்த நோடியூல்ஸ் வந்து அடாப்டேஷன் சில அதுவே மாற்றிக்கும் தன்னை. எது மாதிரி மாற்றிக்கிச்சுன்னா, என்சைம் இஸ் ப்ரொடெக்டட் ஃப்ரம் ஹைட் ஆக்சிஜன். ஆக்சிஜன் வந்து என்சைமுக்கு கான்ட்ராக்ட் வராமல் ப்ரொடெக்ட் பண்ணிக்கிச்சு, பாதுகாத்துக்குச்சு. எப்படி பாதுகாத்துச்சுன்னா, டு ப்ரொடெக்ட் திஸ் என்சைம்ஸ் த நோடியூல் கண்டெயின்ஸ் அன் ஆக்சிஜன் ஸ்கேவஞ்சர். ஆக்சிஜனை வந்து அடிச்சு கொள்கிற மாதிரி ஒரு லெக் ஹீமோகுளோபின் ஒரு ஆள் வச்சிருக்கு. அந்த லெக் ஹீமோகுளோபின் வந்து பிங்க் கலருக்கு நான் முன்னாடியே பார்த்தோம். ஸோ இட் இஸ் இன்ட்ரெஸ்டிங் நோட் திஸ் தி மைக்ரோப்ஸ் லிவ் ஆஸ் ஏரோபஸ். அதாவது இந்த மைக்ரோப் வந்து ஏரோபிக் கண்டிஷன் இருக்கும். ஆக்சிஜன் இருந்தாலும் வாழும். எப்போனா தனியாக இருக்கும்போது, ஃப்ரீ லீவிங்காக இருக்கும்போது ஏரோபிக்காக இருக்கும்.
நைட்ரஜனஸ் என்சைம் வந்து நாட் ஆப்ரேஷனல். நைட்ரஜன் வந்து ஆப்ரேஷன் இல்லாமல் அமைதியாக தூங்கிட்டு இருக்கும், ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருக்கும். இப்போ வந்து அனரோபிக் நைட்ரஜன் ஃபிக்சிங் பண்ணும்போது அனரோபிக் கண்டிஷன், நைட்ரஜன் ஃபிக்சிங் பண்ணும்போது அனரோபிக் கண்டிஷன் மட்டும்தான் இருக்கணும். அப்போ நைட்ரஜன் என்சைம் ஆக்டிவேட் ஆகிடும், வேலை செய்ய ஆரம்பிக்கும். அப்படி வேலை செய்யும் போது ஆக்சிஜன் வந்து அது டென்ஷன் ஆகி டேமேஜ் ஆகிடும். ஸோ அதை தடுக்கிறதுக்கு தான் லெக் ஹீமோகுளோபின் யூஸ் ஆகுது. ஓகேங்களா, இதுதான் கான்செப்ட். ஸோ இந்த எபோவ் ரியாக்ஷன், இந்த ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா அமோனியா வந்து சிந்தசிஸ் பை நைட்ரஜன் என்சைம். நைட்ரஜன் என்சைம் தான் அமோனியா சிந்தசிஸ் பண்ணுது. இதுதான் நைட்ரஜனஸ் என்சைம். ஓகேங்களா, கேட்டலைஸ் பண்ணி சிந்தசிஸ் பண்ணுது. இந்த ரெக்வயர்ஸ் எத்தனை ஏடிபி தேவைப்படுது? வெரி ஹை இன்புட் ஆஃப் எனர்ஜி, 8 ஏடிபி தேவைப்படுது ஒரு NH3 மாலிகுலுக்கு. ஓகேங்களா, த எனர்ஜி ரெக்வயர்டு தஸ் அப்டைன்ட் ஃப்ரம் த ரெஸ்பிரேஷன் ஆஃப் ஹோஸ்ட் செல்ஸ். ஹோஸ்ட் செல் இருந்தால் தான் எனர்ஜிலாம் ஆட்டை போட்டுரும். ஸோ அதனால தான் ஹோஸ்ட் செல் வந்து, ஹோஸ்ட் செல் தான் பிளான்ட் தான் கொடுக்கும். ரெண்டும் இன்டர்சேஞ்ச் பண்ணிக்கும், அவ்வளோதான். இங்கே ப்ரொடியூஸ் பண்ணுற அமோனியா பிளான்ட் எடுத்துக்கும். இப்போ வந்து அமோனியா ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த அமோனியா என்னென்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா 2 வழியாக இந்த அமோனியா வேலை செய்யும். ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரிடக்டிவ் அமைனேஷன். ரிடக்டிவ் அமைனேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமோனியா வந்து ஆல்ஃபா குளுட்டரிக் ஆசிட் சேர்ந்து குளுட்டமேட்டாக மாறும். ஓகேங்களா. செகண்ட் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்அமினேஷன். டிரான்ஸ்அமினேஷன் இந்த குளுட்டமேட்லேருந்து அடுத்த அமினோ ஆசிடாக அமைட்ஸாக ஃபார்ம் ஆகும். அந்த அமைட்ஸ் என்ன பண்ணால் நம்மளுக்கு சாப்பாடாக கிடைக்கிற மாதிரி வச்சுக்கோங்களேன். ஸோ ஃபேட் ஆஃப் அமோனியா வந்து தியரியில் பார்ப்போம். ஸோ ஃபிசியாலஜிக்கல் பிஹெச்னா நார்மல் பிஹெச். ஓகேங்களா. த அமோனியா இஸ் புரோட்டனேட்டட் டு ஃபார்ம் அமோனியம். அமோனியா ஃபார்ம் ஆகிடும். அதாவது சுட்டரையன் தான் அமோனியம் அயன். ஆல் மோஸ்ட் ஆஃப் த பிளான்ஸ் கேன் அசிமிலேட் நைட்ரேட் அஸ் வெல் அஸ் அமோனியம் அயன்ஸ். முக்கால்வாசி பிளான்ட் வந்து அமோனியாவும் அப்சர்வ் பண்ணும், நைட்ரேட்டே அப்சர்வ் பண்ணும். பட் அமோனியா என்ன பிரச்சனைனா அது வந்து டாக்ஸிக்காக இருக்கும், டாக்ஸிக்காக இருக்கும். அண்ட் ஹென்ஸ் கேன் நாட் அக்குமுலேட் இன் தெம். அதனால் வந்து அதை சேமிச்சு வைக்காது. ஸோ அமோனியா வந்து இஸ் யூஸ் டு சிந்தசைஸ் அமினோ ஆசிட் பிளான்ஸ். ஸோ அதனால் எப்படி வந்து இந்த அமோனியம் அயான் யூஸ் பண்ணி அமினோ ஆசிட் வந்து பிளான்ட் சிந்தசைஸ் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். அது 2 ப்ராசஸ் இருக்குது, ரிடக்டிவ் அமினேஷன், நெக்ஸ்ட் டிரான்ஸ்அமினேஷன். ரிடக்டிவ் அமினேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இன் திஸ் ப்ராசஸ் அமோனியா ரியாக்ட்ஸ் வித் ஆல்ஃபா குளுட்டரிக் ஆசிட். இந்த ஆல்ஃபா குளுட்டரிக் ஆசிட் அமோனியா ரியாக்ட் ஆகி நம்மளுக்கு குளுட்டமேட் கிடைக்கும். குளுட்டமிக் ஆசிட் ஃபார்ம்ஸ் குளுட்டமிக் ஆசிட். ஓகேங்களா. குளுட்டமிக் ஆசிட்னா CO வச்சிருக்கோம், குளுட்டமேட்னா CONH3 இருக்கும். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸு. NH2 இல்லை NH2 தான் இருக்கும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு யூஸ் பண்ணுற என்சைம் குளுட்டமேட் டீஹைட்ரஜனேஸ். அவ்வளோதான். இதுதான் கான்செப்ட். ரிடக்டிவ் அமினேஷன்லாம் கேட்பாங்க, அப்படி கேட்டால் இந்த கான்செப்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் டிரான்ஸ்அமினேஷன். இப்போ ஃபார்ம் ஆன அந்த குளுட்டமேட் என்ன பண்ணும்? இந்த டிரான்ஸ்அமினேஷன்னா இட் இன்வால்வ்ஸ் தி ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமினோ குரூப் ஃப்ரம் ஒன் அமினோ ஆசிட் டு கீட்டோ குரூப் ஆஃப் அதர் கீட்டோ ஆசிட். ஒரு அமினோ ஆசிட்லேருந்து கீட்டோ குரூப்புக்கு மாறுறதுலாம் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் அமினோ குரூப் ஃப்ரம் ஒன் அமினோ ஆசிட் டு த கீட்டோ குரூப் ஆஃப் கீட்டோ ஆசிட்க்கு மாறுறது தான் அந்த டிரான்ஸ்அமினேஷன். அமினேஷனை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது அமைன் குரூப்பை. குளுட்டமிக் ஆசிட் தான் மெயின் அமினோ ஆசிட். அங்கிருந்து தான் NH2 வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த அமினோ குரூப் டேக்ஸ் பிளேஸ் அண்ட் அதர் அமினோ ஆசிட் ஃபார்ம் த்ரூ டிரான்ஸ்அமினேஷன். இன்னொரு அமினோ ஆசிட் ஃபார்ம் பண்ண வைக்கும். இதுக்கு யூஸ் பண்ணுற என்சைம் டிரான்ஸ்அமினேஸ். ஸோ என்சைம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ரியாக்ஷன்லாம் வந்து கேட்டலைஸ் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமைட்ஸ் ஃபார்ம் ஆகும், ஆஸ்பாரஜின், குளுட்டமின். இப்போ அமினோ ஆசிட்ஸ்னால் அவங்க வந்து நீங்கள் பேசிக்காக பார்த்துருப்பீங்க, இதுதான் அமினோ ஆசிட். இங்கே பாருங்கள் CO வச்சுருக்கோம். ஓகேங்களா. NH4 இருக்கும், நீங்கள் NH3% கொடுத்துருக்காங்க. இது வந்து அமினோ அக்செப்டர். அப்படின்னா இங்கே வந்து CO தான் இருக்குது. அப்போ இங்கே என்ன ஆகும்? ஒரு NH2 ஃபார்ம் ஆகும். அப்போ CONH2 கிடைக்குமா? இங்கே இருக்குது CO மைனஸு அமினோ அக்செப்டார். இந்த R2 பாருங்கள் இங்கே ஃபார்ம் ஆகிடுச்சா. ஸோ இங்கே NH3 வந்துச்சுன்னா ஒரு ஹச்சும் இங்கே இருக்கிற ஒவ்வொரு லீஸ் ஆகி வெளியே H2 போச்சுன்னா மீதி NH3+ ஒரு H கிடைக்கும். ஓகேங்களா. இது அமைட் ஃபார்ம் ஆகிறது. ஸோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அமைட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அஸ்பாரஜின் அண்ட் குளுட்டமைன் ஃபவுண்ட் இன் பிளான்ஸ் ஆஸ் ஏ ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் ப்ரோட்டீன்ஸில் பிளான்ட்டில் ஸ்ட்ரக்சரல் பார்ட் ஆஃப் ப்ரோட்டீன்லாம் ப்ரெசென்ட்டாக இருக்கும். தே ஆர் ஃபார்ம்டு ஃப்ரம் 2 அமினோ ஆசிட்ஸ், அஸ்பார்டிக் ஆசிட், குளுட்டமிக் ஆசிட்லேருந்து அஸ்பாரஜின் குளுட்டமைன் ஃபார்ம் ஆகும், ரெஸ்பெக்டிவ்லி ஃபார்ம் ஆகும். பை அடிஷன் ஆஃப் அனதர் அமினோ ஆசிட் டு ஈச். ஒவ்வொரு இதுலேயும் ஒவ்வொரு அமினோ ஆசிட் வந்து கொடுத்தோம்னா குளுட்டமிக் ஆசிட் ஒரு அமினோ ஆசிட் கொடுத்தோம்னா குளுட்டமிக் ஆசிட்னா COOHன்னு இருக்கும். அங்கே ஒரு அமினோ ஆசிட் கொடுத்தோம்னா CONH3 ஃபார்ம் ஆகிடும். ஓகேங்களா. அதாவது பக்கத்தில் இருக்க C கூட NH3 வரும். அதுதான் நம்ம சிம்பிளாக அப்படி சொல்கிறேன், CO மைனஸ்ன்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஃபார்ம் ஆகிடும் ஒரு அமினோ ஆசிட் கொடுத்தோம்னா. இது ஹைட்ராக்சில் பார்ட் ஆஃப் த அமினோ ஆசிட், அதுதான் COOH. ஹைட்ராக்சில் பார்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா இஸ் ரிப்ளேஸ்டு பை NH2 ரேடிக்கல், NH2 ஃபார்ம் ஆகிடும். அப்போ என்ன ஃபார்ம் ஆகும்? அமைடாக ஃபார்ம் ஆகிடும். இதுதான் தியரியில் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. இங்கே கொஞ்சம் வித்தியாசம் கொடுத்துருக்காங்க, தியரியில் CONH2 கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா. சின்ஸ் அமைட்ஸ் கண்டென்ட் மோர் நைட்ரஜன் தென் அமினோ ஆசிட்ஸ். அமினோ ஆசிட்ஸ்னா பார்த்தீங்கன்னா COOH இருக்கும், ஒரு கார்பன், அங்கே ஒரு H, இங்கே ஒரு R, இங்கே ஒரு NH2 இருக்கும். இதுதான் அமினோ ஆசிட்ஸ். பட் அமைட்ஸில் பார்த்தீங்கன்னா இது 2 எடுத்துகிட்டு இன்னொரு NH2 இருக்கும். அப்போ அமினோ ஆசிட் கம்பேர் பண்ணும்போது அமைடுக்கு இன்னொரு நைட்ரஜன் இருக்குது. ஸோ அதாங்க சொல்லியிருக்காங்க, அமைட் கண்டென்ட் மோர் நைட்ரஜன் தென் த அமினோ ஆசிட். தேர் ட்ரான்ஸ்ஃபர் டு அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட் வித் சைலம் ஆசிட். ஸோ அதர் பார்ட்ஸ் ஆஃப் த பிளான்ட்டுக்கு சைலம் ஆசிட்லாம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவாங்க. இன்னும் அடிஷன் இது மட்டும் இல்லாமல் டிரான்ஸ்பிரேஷன் ஸ்ட்ரீம்லையும் இந்த நோடல்ஸ் ஆஃப் சம் பிளான்ட்ஸில் அலாங் வித் டிரான்ஸ்பிரேஷன் ஸ்ட்ரீம்னா சைலமில் தான் டிரான்ஸ்பிரேஷன் ஸ்ட்ரீம். ஸோ அதில் வந்து டிரான்ஸ்பிரேஷன் ஸ்ட்ரீம்னா வாட்டுக்குள்ளே
நியூட்ரியன்ட் போகிறது. ஸோ அதில் நோடில்ஸ் ஆஃப் சம் பிளான்ட், சில பிளான்ட் சோயாபீன்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் ஃபிக்ஸ்டு நைட்ரஜன் அஸ் யூரேட்ஸ் ஆகும் சோயாபீனில் கொண்டு போகும். இந்த கொஸ்டின் ஒரு 2-3 டைம் நீட்டில் கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, 2-3 டைம்னா ஃப்ரம் 2000 இது வரைக்கும் ஒரு 2-3 டைம் கேட்டிருக்காங்க. சோயாபீனில் தான் யூரேட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்ட்டு. இப்போ யூரேட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் எங்கே நடக்குதுன்னா சோயாபீனில் என்ன நடக்குதுன்னா யூரேட்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. அப்போ நைட்ரஜன் வந்து யூரேட்ஸை ஃபிக்ஸ் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன் ஆஸ் யூரேட்ஸ் நாட் அமோனியா. திஸ் காம்பனன்ட்ஸ் ஆல்சோ ஹேவ் ஏ பர்டிகுலர் ஹைட்ரஜன் கார்பன் ரேஷியோ. இந்த யூரேட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா அதிகமான நைட்ரஜன் இருக்கும் கார்பனை கம்பேர் பண்ணும்போது. ஓகேங்களா, அவ்வளோதான். இவ்வளோ தான் இந்த லெசன். லாஸ்ட்டாக வந்து இந்த ஓவர் வியூ மட்டும் பார்த்துரும். பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷனுடைய ஓவர் வியூ மட்டும் பார்த்துரும். ஸோ இதுதான் பயாலஜிக்கல் நைட்ரஜன் ஃபிக்ஸேஷன். நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு பாக்டீரியா பாருங்கள். இங்கெல்லாம் வந்து பெருசாகுதா, இங்கெல்லாம் வந்து பாக்டீரியா வந்து காலனைஸ் ஆகுது, மல்டிப்ளை ஆகுது ரூட் ஏர் பக்கத்தில் சாயில் பார்ட்டிகல்ஸ். ஓகே, இது கார்டெக்ஸ். இப்போ மல்டிப்ளை ஆனோடனே இது கர்லிங் ஆகுது, ஹூக் மாதிரி ஃபார்ம் ஆகுதா, ரூட் ஏர்ஸ் கர்ல் ஆகுது. ஃபார்ம் ஆனோடனே இந்த ஒரு இன்ஃபெக்ஷன் த்ரெட் ஃபார்ம் ஆகுது. இந்த இன்ஃபெக்ஷன் த்ரெட் கண்டெய்னிங் பாக்டீரியா கோஸ் டு கார்டெக்ஸ்க்கு போயிடுச்சு. இன்னொரு கார்டெக்ஸ் அண்ட் பெரிசைக்கிள் செல்ஸ் அண்டர் டிவிஷன். அப்போ மறுபடியும் இங்கே டிவிஷன் ஆகுது. டிவிஷன் ஆனோடனே இப்போ மெச்சூர் நோடலாக ஃபார்ம் ஆகுது. இந்த மெச்சூர் நோடல் பிங்க் கலரில் இருக்கும். இந்த நோடலுக்குள்ளே என்ன இருக்கும், நைட்ரஜன் என்சைம் இருக்கும். இதுதான் நைட்ரிஃபிகேஷன், நைட்ரஜன் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா லெக் ஹீமோகுளோபின் இருக்கும். இப்போ இது வந்து ஆக்சிஜன் வந்து ஸ்கேவெஞ்ச் பண்ணோம், இதை ப்ரொடெக்ட் பண்ணோம். ஓகேங்களா, ஃபர்ஸ்ட் ரைசோபியம் பாக்டீரியா கான்டாக்ட் சசெப்டபிள் ரூட் ஏர் டிவைட் நியர் இட். ஸோ கான்டாக்ட் வந்து சசெப்டபிள்னா பாதிக்கக்கூடிய ரூட் ஏர். அப்புறம் அதை டிவைட் பண்ணுது. அப்புறம் சக்ஸஸ்ஃபுல் இன்ஃபெக்ஷன் உள்ள ரூட் ஏர் காஸ் இட் டு கர்ல் ஆகுது, சுருளுது. இன்ஃபெக்ஷன் த்ரெட் கேரிஸ் த பாக்டீரியா டு த இன்னர் கார்டெக்ஸ் போகுது. அப்புறம் பாக்டீரியா மாடிஃபைடு இன்டூ ராட் ஷேப்டு பாக்டீரியாட்ஸாக மாடிஃபை ஆகிடும். இதெல்லாம் இங்கே இருக்கிறதுலாம் பாக்டீரியாட்ஸ். ராட் ஷேப்டு மாடிஃபை ஆச்சு. காஸ் இன்னர் கார்டிகல் அண்ட் பெரிசைக்கிள் செல்ஸ் டு டிவைட். கார்டிகல் செல்ஸும் பெரிசைக்கிள் செல்ஸும் டிவைட் பண்ண இது வந்து தூண்டும். ஓகேங்களா, ஹோஸ்ட் செல்லு பிளான்ட் செல்லு தூண்டும். அப்படி டிவைட் ஆகும்போது அதை நைட்ரஜன் ஃபிக்ஸிங்காக மாற்றி விட்ரும். டிவிஷன் அண்ட் growth ஆஃப் கார்டிகல் அண்ட் பெரிசைக்கிள் செல்ஸ் லீட்ஸ் டு நோடல் ஃபார்மேஷன். அப்போ அது டிவிஷன் ஆகும்போது நோடல் ஃபார்மேஷன் பண்ணிருச்சு. A mature nodule is complete with vascular tissues continuous with those of root. மெச்சூர் நோடியூல் இது கூடிய சைலமும் அட்டாச்சாக இருக்கும். அவ்வளோதான், இதுதான் கான்செப்ட். இந்த டயக்ராம் கொடுத்து கூட இது இங்கே ஏ பி அப்படின்னு சொல்லிட்டு என்னன்னு கேட்கலாம். இல்லை இதை வரிசையாக இதை அரேஞ்ச் பண்ண சொல்லலாம். இதெல்லாம் இம்பார்ட்டன்ட், டயக்ராம் கீழே இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான். மினரல் நியூட்ரிஷனை பற்றி ஃபுல்லாக படிச்சிட்டோம். இதுதான் வந்து இந்த லெசனுடைய எண்டு.